ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவீன் கிரவுண்ட் டைரக்டர். எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஷா சாருக்கு தேங்க் பண்ணுறேன். இப்போ இந்த மீட்டிங்கில் எல்லாம் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. மீட்டிங் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் லிசன் பண்ணி பாருங்கள். இந்த மீட்டிங்னால உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு அப்டேட்டோ உங்களோட டீமை க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டிப்ஸோ கிடைக்கும். நான் அதுக்கு கேரண்டி கொடுக்குறேன். லாஸ்ட் வரைக்கும் மீட்டிங் இருந்து பாருங்கள். இப்போது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரைனிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரைனிங் ஆன்லைனும் ஆஃப்லைனும் எங்க இருந்தாலும் அந்த ட்ரைனிங் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ட்ரைனிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க எங்க இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. எப்படி இருந்தாலும் பண்ணிடுவாங்க. அது லேட் ஆனாலும் சரி, ஃபாஸ்ட் ஆனாலும் சரி. ஆனால் ட்ரைனிங் எப்போ இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ட்ரைனிங் இம்பார்ட்டன்ட் பற்றி உங்கள் டீம்லையுமே பேசுங்க. நீங்கள் உங்கள் டீமில் ஜாயின் பண்ணுற நியூ ஜாயினிங் எல்லாருமே ட்ரைனிங்கையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்க வைங்க. நம்ம இந்த மீட்டிங்கில் போயிடலாம். எல்லாரும் வெல்கம் பண்ணுறேன் இந்த மீட்டிங்க்கு. ஃபர்ஸ்ட் என் பேர் வந்து நவீன்குமார். நான் வந்து கிரவுண்ட் டைரக்டராக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட டவுன்லைன்ஸ்க்கு என்னோட அப்ளைன்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்களால தான் இப்போ நான் ஒரு கிரவுண்ட் டைரக்டரோ இப்போ இந்த இன்கமோ என்னால் பண்ண முடியுது. கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் இருக்கும். அந்த எல்லா சப்போர்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னை பற்றி நான் சொல்கிறேன். நான் வந்து பாண்டிச்சேரி பிள்ளையார்குப்பன்ற ஒரு ஊரில் இருக்கேன். நான் வந்து 2001 பான். இப்போ எனக்கு வந்து ஏஜ் வந்து 24 ஆகுது. 25 ஆக போகுது. இன்னும் 25 ஆகலை. நான் வந்து படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். பிரைமரி ஸ்கூல் எங்கள் ஊரில் இருக்க ஒரு ஸ்கூலு. அப்புறம் ஹை ஸ்கூலும் ஹையர் செகண்டரியும் அதுவுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இப்போ என்னோட சைல்ட்ஹுட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சைல்ட்ஹுட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்லா ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுருப்பாங்க, என்ன போயிருப்பாங்க. ஆனால் எனக்கு சைல்ட்ஹுட் ஃபுல்லாகவே ரொம்ப சேடாக தான் போயிருக்கும். என்ஜாய்மெண்ட்டு ஹாப்பின்றது என் சைல்ட்ஹுட்டில் கிடையாது. 80% ஃபுல்லாக சேடு தான். அதில் வந்து அந்த டைமில் கஷ்டம்னா என்னன்னு தெரியாத டைம்லேயே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். இது வந்து நான் படித்த காலேஜ். நான் வந்து இப்போ எனக்கு 9 வயசு ஆகும்போது நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போலேருந்தே எனக்கு அந்த கஷ்டம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு 10 வயசுல இருக்கும்போது என்ன தெரியும், அந்த டைமில் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பிளட் கேன்சர். அப்போ நீங்கள் ஒரு கேன்சர் அப்படின்னாலே அது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து ஒரு 1 இயர் ஃபுல்லாக நாங்கள் எங்கள் வீட்டே கிடையாது. நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருப்போம். ஒவ்வொரு டைமில் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் தங்கியிருப்போம். சில பேர் வந்து சேர்த்துப்பாங்க, சில பேரும் சேர்க்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலேயே சரி, அந்த அந்த 1 இயர் அந்த 4th to 5th போகிற டைம்ல ஸ்கூலுக்கே போகல. எல்லா இப்போ எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. நாங்கள் வந்து ரிலேட்டிவ் வீட்டில் இருப்போம். அந்த டைமில் ஸ்கூலுக்கு போகல, வீடு இல்லை, எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருப்போம், பேரண்ட்ஸும் இல்லை. அப்போ அந்த டைம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருந்தோம்னா அங்கே ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்போ அங்கே வந்து ரெஸ்பெக்டே இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காது. ஸ்டார்டிங் கொஞ்ச நாள் நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க, ஒழுங்காக சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. அது போல தான் அந்த டைம் ஃபுல்லாக இருந்தது. அதில் ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்குள்ளேயே வராதீங்கன்னு சொல்லி வெளியே துரத்திட்டாங்க. நாங்கள் தம்பி 3 பேர். 3 பேரும் ஒரு மதியம் டைமில் ஒரு வெயிலில் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம் நடந்து. யாருமே அந்த ஒரு கருணை கூட யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் பர்மனெண்ட் நம்ம வீட்டில் தங்கிடுவாங்க, இவங்களால நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு 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 விஷயம் இருக்கும். சில பேர் அக்செப்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து எனக்கு 11 வயசா இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. நான் வந்து ஒரு 6th படிக்கிற டைம். 2 வருஷம் திரும்பி 4th ஸ்டாண்டர்ட் திரும்பி படித்தேன். என்னோட சைல்ட்ஹுட் ஃபுல்லாகவே எனக்கு இப்படி தான் போச்சு. இப்போ கொஞ்சம் வளர்ந்து ஒரு 7th 8th வரும்போது தான் இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறது ஸ்கூலு, அதில் வந்து என்னால் மைண்டை வந்து கொடுக்க முடிஞ்சுது. அது வரைக்குமே மைண்ட் எப்பவுமே அப்செட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப அதனாலேயே நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக ஆகிட்டேன். யார்ட்டையும் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். ஸ்கூலில் வந்து டீச்சர்லாம் சொல்லுவாங்க பேரண்ட்ஸில், ரொம்ப அமைதியாகவே இருக்கான் ஸ்கூலில், யார்ட்டையும் பேச மாட்டான், ஏதாவது ப்ராப்ளமானு பாருங்க, செக் பண்ணி பாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்ன பிரச்சனை, இது போல் வீட்டில் இருக்கும்போது அப்படி தானே இருக்க முடியும். அதுக்கப்புறம் நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் டைமில். அதுக்கப்புறம் நான் என்ஜாய்லாம் பண்ணல. இது எல்லாமே நான் ஸ்கூல் டைமில் பண்ண ஒர்க்கு. நான் பண்ணாத ஒர்க்கே இல்லை. எல்லா ஒர்க்கும் நீங்கள் எந்த ஒர்க் கொடுத்தாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா இந்த நான் ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போன ஒர்க் இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் போதே நான் 6th 7thலேருந்து நான் ஒர்க் போயிட்டு இருக்கிறேன். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லீவ் டைம் இருந்தால் எல்லாரும் விளையாட போவாங்க, கிரிக்கெட் விளையாட போவாங்க, நான் மட்டும் வேலைக்கு போவேன். இது எல்லாமே இந்த ஃபோட்டோலாம் பார்த்தாலும் தெரியும். இதெல்லாம் 11th 10th அந்த டைமில் எல்லா ஒர்க்கும் பண்ணியிருக்கிறேன். எங்கள் ஊரில் ஏதாவது ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு ஆள் இல்லைனா கூப்பிடுவாங்க. இப்போ ஸ்கூலில் வந்து சாட்டர்டே சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கன்னா நான் வந்து வேலைக்கு தான் போவேன். ஏன்னா அங்கே போனால் காசு கொடுப்பாங்க. எங்கள் ஃபேமிலியோட மொத்த டேர்ன் ஓவர் மீன்ஸ் அந்த சேலரி ஃபுல்லாகவே 4000 தான். எங்கள் அம்மா மட்டும் தான் வேலைக்கு போவாங்க. எங்கள் அம்மாவோட சம்பளம் 4000. லீவ்லாம் போடாமல் போனாங்கன்னா 4500 5000 கிட்ட வரும். அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது. 10,000 யாரும் எங்கள் வீட்டில் பார்த்ததே கிடையாது.
எல்லா வேலையுமே நான் கடல்ல மீன் பிடிக்க போறதுலேருந்து எல்லா வேலையுமே நான் பார்த்துருக்கேன். நீங்க இப்ப என்கிட்ட ஏதாவது ஒரு வேலை குடுத்தீங்கன்னா, அந்த வேலைய நான் செஞ்சுருவேன். எனக்கு அந்த வேலை தெரியும். இது எல்லாமே நான் பண்ண ஒர்க். எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இத விட இன்னும் நெறைய ஃபோட்டோலாம் இருக்கு. எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணல. அந்த டைம்ல நான் வாங்குன ஹையஸ்ட் இன்கமே ஒரு நாளைக்கு 500. அதுவும் இந்த மாரி அந்த பில்டிங் கட்டுறதுக்கு, இந்த சித்தாள் வேலை அந்த மாரி வேலைக்கு மட்டும் தான் 500 குடுப்பாங்க. அதுலயுமே ரூ. 20 அந்த கமிஷன் எடுத்துட்டு அந்த கான்ட்ராக்ட் எடுத்துப்பாரு. 480 மட்டும் கையில குடுப்பாங்க. என்னோட ஹையஸ்ட் இன்கமே அதுதான். ஒரு லைஃப்ல ஒரு வேலைக்கு போய் ஒரு ரூ. 15,000 சம்பாதிச்சிட்டோம்னா, நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும்னு நெனச்சிட்டு இருந்த டைம் அது. ரூ. 15,000 போதும். நம்ம லைஃப் வந்து மாத்திரலாம். ஏன்னா ரூ. 4,000 ரூ. 5,000 வச்சே ஃபேமிலி ரன் பண்ண முடியுது. அப்படின்றப்போ 15,000ன்றது எனக்கு அதுவே லக்ஸுரி. நான் ஸ்கூல் படிக்கும் நெறைய ஸ்போர்ட்ஸ் விளையாண்டேன். நெறைய சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறேன். ஸ்டேட் பேரு, நேஷனல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மூலியமா ஏதாவது நான் மேல போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதுவும் நடக்கல. அப்புறம் நான் காலேஜ் படிக்கிற டைம்ல, ஸ்கூல்லாம் முடிஞ்சு காலேஜ் போற டைம்ல, காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. நான் படிச்சது ஒரு பேராமெடிக்கல் காலேஜ். அந்த ஃபீல்ட்ல ஆம், அங்க வந்து சுத்தமா ஃபீஸ கட்ட முடியல. நான் 2 செமஸ்டர் எழுதல. அதுக்கப்புறம் காலேஜுக்கே நீ வரவே வேண்டாம். ஃபீஸ கட்டிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. சரி ஃபீஸ கட்டிட்டு போலான்னு ட்ரை பண்ணும்போது கட்ட முடியல. அதனால அப்பயும் நான் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். எக்ஸாம் எழுதல. ஃபுல்லா காலேஜ் வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்றது? ஸ்கூல் லைஃப்பும் இப்படி போயிடுச்சு. காலேஜ் லைஃப்பும் படிக்க முடியல. நான் என்ன யோசிச்சு பேராமெடிக்கல் போய் ஜாயின் பண்ணேன்னா, ஏன்னா அந்த மெடிக்கல் ஃபீல்டுனாலே நீங்க காலேஜ் முடிச்சீங்கன்னா கேரண்டியா ஒரு வேலை கிடைக்கும். இப்ப மத்த நீங்க எது இப்ப பிஎஸ்சியோ, ஏதாவது ஒரு ஆர்ட்ஸோ படிச்சோம்னா வேலை கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனா மெடிக்கல் ஃபீல்ட பொறுத்தவரைக்கும் வேலை கிடைக்கும். நம்ம ஊர்ல கிடைக்காது. எங்க ஊர்ல லோக்கல்ல கிடைக்காது. சென்னையோ, பெங்களூரோ கண்டிப்பா கிடைக்கும் போனா. அந்த மாரி போயிட்டு ஒரு 15,000, 18,000 இல்ல ஒரு 12,000 வாங்குனா கூட போதும். நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னு நினைச்சு அந்த காலேஜ் ஜாயின் பண்ணேன். அது டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். அந்த டைம்ல தான் எனக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி எனக்கு வெஸ்டேஜ் வந்து கிடைச்சது. எதுவுமே பண்ண முடியல லைஃப்ல. ஏதாவது பண்ணி மேல வந்துரலாம்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ண ஒருத்தவனுக்கு, இந்த மாரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது, அத எப்படி வந்து சும்மா விட முடியும்? இப்ப நான் ஒரு வேள என் கஷ்டமே நான் பார்க்கலன்னு வச்சுக்கங்களேன். சின்ன வயசுல இருந்து நான் லக்ஸூரியாவே வாழ்ந்துட்டு, என் பேரண்ட்ஸ் எல்லாமே எனக்கு பண்ணி குடுத்து, எனக்கு வண்டி வாங்கி குடுத்து, வீடு இருந்து, நல்லா லக்ஸூரியாவே பார்த்துட்டு, காசு கேட்கும்போது காசு குடுத்துட்டு, இப்படி நான் வளர்ந்திருந்தேன்னா, வெஸ்டேஜ் கிடைக்கும்போது இதுல வர கஷ்டத்த பாத்து நான் அப்பயே வெளிய போயிருப்பேன். நான் எதுக்கு இவ்வளவு வந்து கஷ்டப்படணும்? நான் எதுக்கு இவ்வளோ இது பண்ணணும்? அப்படி சொல்லி வெளிய போயிருப்பேன். ஆனா காசோட அரும, நான் உள்ள வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ண உடனே, ஒரு ரூ. 1000 பர்ச்சேஸ் பண்ணணும்ன்றது பெரிய விஷயம் அது. நான் ஒரு 3 நாள் வேலைக்கு போனா, அந்த ரூ. 1000 எடுக்க முடியும். அந்த 3 நாள் வேலைக்கு போய் வீட்டுக்கு அரிசி வாங்குவேனா, இல்ல ரூ. 1000 பர்ச்சேஸ் பண்ணணும். எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். யாருமே சப்போர்ட் பண்ணல. நான் வந்து 2021 ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ணேன். 18ஆம் தேதி ஆகஸ்ட்ல ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ண டைம்ல நான் வந்து பிரசன்டேஷன் பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு வந்து புடிச்சது. சரி எதுவா இருந்தாலும் பண்ணிறலாம். அ பார்ட் டைமா தானே பண்ண போறோம். நான் அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன். காலேஜ்ல டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டு, கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த அந்த வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமா பண்ணுவோம்ன்னு சொல்லி, அப்படி ட்ரை பண்ணது தான் இது. என்ன யோசிச்சேன்னா, ட்ரை பண்றோம். அது முழுசா ட்ரை பண்ணணும். சும்மா கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு, அத விட்டுறணும் அப்படி பார்க்கக்கூடாது. நான் பிரசன்டேஷன்ல பார்க்கும்போது, அங்க நெறைய பேர் லேக்ஸ்ல இன்கம் வாங்குனாங்க. லேக்ஸ்ல இன்கம் வாங்குறாங்க. ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க ஃபேமிலிக்கு இன்கம் போகுது. அது எப்படி? இன்வெஸ்ட்மென்ட் இல்லன்னு சொல்றாங்க. பண்ணுவோம்ன்னு சொல்லி, அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். செம்ம வேகமா பண்ணேன். எனக்கு எதுவுமே புரியல. எப்படி பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணணும்? 5500 பிவி எடுத்தா பிரான்ஸ். இது மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. பிவி வந்து அக்குமுலேட் ஆகும். குமுலேட்டிவா நம்ம காட்ட முடியும். இந்த 2 விஷயம் தான் எனக்கு புரிஞ்சது. வேற எதுவுமே எனக்கு புரியல. செம்ம வேகமா பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் பேசினேன். ரிலேட்டிவ் கிட்ட பேசினேன். என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கிட்ட கூட்டா எல்லாரும் வந்துருவாங்களா? வரவே மாட்டாங்க. எல்லாரும் நெகட்டிவ். ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ இது இப்ப தான் போற. நான் இத 2 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி கம்பெனி பேர் சொல்லுவாங்க. வெஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லுவாங்க. மீட்டிங் பார்க்கணும். இது எல்லாமே சொல்லுவாங்க. இது எல்லாமே கேட்கும்போது ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அப்ப நம்மளால பண்ண முடியாதான்னு ஒரு செகண்ட் தோணும். நீ இப்ப தான் ஜாயின் பண்ற. இதெல்லாம் கம்பெனி ஆரம்பிக்கும்போதே ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்பதான் வர முடியும். இத மேல இருக்கவன் தான் இன்கம் பண்ண முடியும். சம்பாதிக்க முடியும். நம்மளாலலாம் பண்ண முடியாது. அதனால இப்பயே விட்டுரு. ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் நெறைய பேர் பண்ணாங்க. அட்வைஸ்க்கு மட்டும் பஞ்சமே இருக்காது இங்க. ஃப்ரீ அட்வைஸ் நெறைய பேர் பண்ணுவாங்க. அதுக்கு கேட்கறதா இல்லையான்னு நம்மளுக்கு குழப்பமா இருக்கும். நான் இப்ப ஒரு இடத்துல வேலை செய்வேன். நான் ஒரு ஒரு டைம் ஒரு சிக்கன் சென்டர்ல வேலை செஞ்சேன். இந்த கறிக்கடையில. அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்பதான் ஜாயின் பண்றேன். இதுல ஜாயின் பண்றேன். அந்த கறிக்கடை ஓனர் சொல்றாரு இதெல்லாம். நான் சொன்னதெல்லாம். மதியம் அந்த கறி வெட்டிட்டே இருக்கும்போது, அவர் சொல்லுவாரு. "இதெல்லாம் இப்ப தான் நீங்க போற" அப்படின்ட்டு. சரி ட்ரை பண்ணுவோமே. இப்ப என்ன நஷ்டமாகப் போகுது? ஒரு நஷ்டமும் கிடையாது. அந்த சிக்கன் சென்டர்ல நான் வேலைக்கு போயிட்டு காசு வந்துச்சா நான் அத வச்சு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். எங்க வீட்ல பொறுத்தவரைக்கும், அ இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லன்னு யாருமே சொல்லவே இல்ல. எனக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட். கம்பெனிய நம்ம பாராட்டி ஆகணும்னா, இதுல ரொம்ப சூப்பரா பாராட்டலாம்.
ஏன்னா இப்ப நான் கஷ்டப்பட்டு நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன். அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லன்னா, அடுத்த மாசம் எனக்கே எப்படி வாங்கணும்னு தோணும். ஆனா ஒரு குறையுமே சொல்லவே முடியாது. எங்க வீட்ல இதுக்கு எதுக்கு வாங்குற? யாருமே சப்போர்ட் பண்ணல. இந்த பொருள வாங்காத, ஏமாத்திருவாங்க, வேஸ்ட் அது இதுன்னு சொன்னவங்கலாம், இந்த துணி பவுடரு, சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, எந்த குறையுமே சொல்லல. எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ங்க. நீங்க நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே இதுதான். ப்ராடக்ட் குவாலிட்டி. அந்த மாரி நான் ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள்ல 30 ஐடிக்கு மேல போட்டேன். நெறைய நெகட்டிவ தாண்டி, நான் ஒரு 30 பேர தாண்டி தான் ஐடியே போட்டேன். 30 பேர்ட்ட பேசிட்டு, எப்படி பேசணும்னு தெரியல. சில டைம் நான் வந்து தப்பு தப்பா இன்வைட் பண்ணுவேன். பிரசன்டேஷன் குடுக்கும்போது தப்பு பண்ணிடுவேன். ஏதாவது ஒண்ணு ஆ பண்ணிடுவேன். அத ஒரு 30 பேருக்கு அப்புறம் தான் இன்வைட்டே பண்றேன். ஒரு ஐடி போடுறேன். அப்படி போட்டு, இதுக்கப்புறம் நெறைய பேர் சேர்த்தலாம்னு கான்ஃபிடன்ட் வந்து 10 நாள்ல 30 ஐடிக்கு மேல போட்டேன். 8% வந்தேன். அந்த 10 நாள்ல ஜாயின் பண்ணேன். நான் 18த் ஜாயின் பண்றேன் ஆகஸ்ட்ல. அந்த ஆகஸ்ட் முடியும்போதெல்லாம் நான் 8% வந்துட்டேன். 300 பாயிண்ட் எடுத்து 8% குவாலிஃபை பண்றேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லா சக்சஸ் தான். அவ்வளதான் புரிஞ்சிருச்சு. இப்படிதான் போல அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு தாட். அடுத்தது என்னன்னா, அடுத்த மாசம் ஆகஸ்ட் முடிஞ்ச அடுத்த மாசத்துல இவங்க யாருமே இல்ல. நான் ஜாயின் பண்ணி விட்ட யாருமே கிடையாது. எல்லாருமே வெளிய போயிட்டாங்க. ஒருத்தவங்க விடாம எல்லாரும் வெளிய போயிட்டாங்க. அப்ப அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்றோம். எல்லாத்தையும் இதுக்கு மேல லைஃப்ல பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாம் போச்சு வீட்ல நம்ம லைஃப்ல. அது போல இருக்கிற ஒரு தாட் மைண்ட்ல அது போல ஒரு தாட் இருக்கு. அந்த தாட் இருக்கும்போது வெஸ்டேஜ்ல நம்ம டெவலப் ஆயிடலாம்னு நெனச்சு ஒரு முழு ஃபுல்லா ஃபோர்ஸ குடுத்து நம்ம ட்ரை பண்ணும்போது, சக்சஸ் ஆகுற மாரி வந்து கை விட்டு போனா எப்படி இருக்கும்? எல்லாரும் வெளிய போயிட்டாங்க. சரி பரவால்ல பார்த்துக்கலாம். என் அப்ளையன்ஸ்லாம் பார்த்துக்கலாம் விடுங்க. இப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் இப்படிதான் வரும்ன்னும்போது, அது கொஞ்சம் ஒரு ஓகேன்னு சொல்லி அடுத்தது பண்ண ஆரம்பிச்சேன். 7 மாசம் கஷ்டப்பட்டு நான் பிரான்ஸ் அச்சீவ் பண்றேன். ரூ. 3500 சம்பளம் வாங்குறேன். இதுவரைக்கும் இன்கமே வராதுன்னு சொன்னவங்க எல்லாம். ஃபர்ஸ்ட் மாசம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரூ. 44 இன்கம். அந்த ரூ. 44 காட்டும்போது, அது ஒரு மாதிரி தான் எல்லாரும் பேசுனாங்க. இதுக்காகவா நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்ண? இவ்ளோ இவ்ளோ பேர்ட்ட திட்டு வாங்கிட்டு. ஏன்னா பார்க்குறவங்கலாம் திட்டுவாங்க. ரிலேட்டிவ்ல எங்க மாமா, எங்க சித்தப்பா, பெரியப்பா யாரு பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணுவாங்க. யார பார்த்தாலும் திட்டுவாங்க. நீ கூட்டு நிக்க வச்சு அட்வைஸ் பண்ணுவாங்க. இங்க வாப்பான்னு கூப்பிடுவாங்க. சரி சும்மா ஏதாவது பேச போறாங்கன்னு கேட்டோம்னா, இத விடுறதுக்காக பேசுவாங்க. எல்லாருமே அட்வைஸ். நீ இப்ப போய் காலேஜ் படிக்கிற வழிய பாரு. படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு போ. இதெல்லாம் பண்ணாத லைஃபே போயிடும். இப்போ இந்த வயசு உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா ஜாயின் பண்ணும்போது எனக்கு 19 வயசு. யோசிச்சு இது ஒரு இது இல்ல. 19 வயசுல என்ன தெரியும் இந்த வயசுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கும். ஒரு பக்கம் அவங்க சொல்றது நல்லதா இருந்தாலும், இதுல நான் டெவலப் ஆக முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் மாசம் இன்கம் 7 மாசத்துக்கு அப்புறம் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணி ரூ. 3500 ரூ. 3455 வர இன்கம்ம எங்க வீட்ல காட்டுறேன். ஓரளவுக்கு அக்செப்ட் பண்றாங்க. ஓ! நிஜமாலுமே வருதா? அப்படின்னு அப்பதான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க 7 மாசத்துக்கு அப்புறம். அக்கவுண்ட்க்கு வந்துருச்சா? அப்படின்னாங்க. இல்ல இன்னைக்கு வந்துரும். இப்பதானே காலைல வந்திருக்கு இன்கம். நைட்டுக்குள்ள வந்துரும்ன்னும்போது அக்கவுண்ட்க்கு வருது. அக்கவுண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்புறாங்க. அப்ப உண்மைதான் போல அப்படின்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குற மாரி. சில பேர் கேட்டாங்க, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி. நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்கப்புறம் வந்து செம சூப்பரா குவாலிஃபை பண்ணிடலாம். டெவலப் பண்ணிடலான்னு போகும்போது, அடுத்த மாசம் நான் குவாலிஃபைடு. அந்த டீம மெயின்டெயின் பண்ண முடியல. எனக்கு கஷ்டமா இருக்கு. என் டீம்ல இருக்கிற எல்லாருமே ஏஜ் அதிகமா இருப்பாங்க. இது ஒரு ஒரு விஷயம் ஒண்ணு இருந்தது அதுல. எல்லாருமே ஏஜ் அதிகமா இருக்கும். 30 பிளஸ் இருப்பாங்க, 40 பிளஸ் இருப்பாங்க, 25 பிளஸ் இருப்பாங்க. எனக்கு 19 வயசு. அந்த டைம்ல இவன் சொல்றத கேட்கணுமா? இல்ல இவனுக்கு என்ன தெரியும்? அந்த மாரி பேச்செல்லாம் வர ஆரம்பிச்சது. நான் அதனால வந்து இருக்கிற டீமும் குறைஞ்சது. திரும்பவும் டீம டெவலப் பண்றேன். சரி அடுத்த மாசம் பண்ணிக்கலாம்னு சொல்லி, அடுத்த மாசம் நான் குவாலிஃபை. அதுக்கு அடுத்த மாசமும் நான் குவாலிஃபைடு. இப்ப தொடர்ந்து 7 மாசம் நான் குவாலிஃபை. நான் ஜாயின் பண்ணி 1 1/2 வருஷம் ஆகுது. நான் குவாலிஃபையா இருக்கிறேன். நடுவுல ஒரே ஒரு டைம் இன்கம் எடுத்துக்கிறேன். இந்த டைம்ல நான் பிரான்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 12% இருக்கும்போது நான் வேலையெல்லாம் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் எந்த வேலையும் போக்கூடாது. நான் சின்ன சின்ன வேலைக்கு தான் போறேன். அப்பப்போ 2 நாள், 1 நாள் வேலை. டெய்லியும் சம்பளம் கையில குடுத்துருவாங்க. அது போல வேலைக்கு தான் போறேன். இது போல அதுவும் தேவையில்ல. நம்ம ஃபுல் டைமா பண்ணுவோம்னு சொல்லி நான் இறங்குனேன். அதுக்கப்புறம் தான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணேன். தொடர்ந்து அடுத்த 7 மாசமும் நான் குவாலிஃபைடு. இன்கமும் வரல. ஏன்னா குவாலிஃபை பண்ணா தானே இன்கம் வரும். இந்த கம்பெனி பிளான பொறுத்தவரைக்கும், வேலை செய்றவங்களுக்கு இங்க இன்கம். யாரு வேலை செய்றாங்களோ, அவங்க ஏன்னா நம்ம தடுக்கிறதுக்கு இங்க யாருமே கிடையாது. யாராலயும் தடுக்கவும் முடியாது. இவங்க வளரக்கூடாதுன்னு யாரும் நினைக்கவும் முடியாது. நினைச்சாலும் அதுக்கு இங்க ஆப்ஷனே கிடையாதே. நம்ம நினைச்சா நம்ம டெவலப் ஆகலாம். அப்ப இதுவும் எனக்கு ஆரம்பத்திலேயே எனக்கு புரிஞ்சது. சரி பண்ணுவோம்னு சொல்லி விடாம, அந்த இவ்ளோ தூரம் தாண்டி வந்தாச்சு. இதுக்கு மேல கிவ் அப் பண்ணக்கூடாது. பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லி, அடுத்த ஒரு 7 மாசம் நான் குவாலிஃபைட். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் மனசு விடாம 14வது மாசம் குவாலிஃபை பண்றேன் சில்வர் டைரக்டர் வித் டிபிபியோட. அப்போ ரூ. 9,000 இன்கம் வருது. நான் நிஜமா சொல்றேன். அப்ப வரைக்குமே அந்த ரூ. 9,000 என் மாசம் இன்கம்ன்னு பார்த்தது அதான். இதான் ஃபர்ஸ்ட் டைம்.
ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் டெய்லியும் சம்பளத்துக்கு போகும், இல்ல வார சம்பளம் கொடுப்பாங்க, கையில கொடுத்துருவாங்க. ஒரு வாரத்துக்கு 1500 1200 1000 அப்படி கையில வந்துடும். டெய்லி 300 200 வாங்கிட்டு வந்துருவேன். 9000 அக்கௌண்ட்டுக்கு வருதுன்றது இது அதிகம். இது 10,000. இந்த டைம்ல என்ன முடிவு பண்ணேன்னா, இதை விட இதுக்கப்புறம் இது இறங்கவே கூடாது, நான் குவாலிஃபைடு ஆகக்கூடாது. என்ன பண்ண முடியுதோ சரி, சம வேகமா பண்ணிடணும், ரொம்ப வேகமா பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த பிரான்ஸ் அடிச்ச டைம்லலாம் சரி ஏஜ் ஒரு மேட்டரா இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என் ஏஜ் நான் சொல்றதே கிடையாது, யார்ட்டுமே சொல்லவே மாட்டேன். வரமா ஐடி போடுறாங்களா, பேசுறாங்களா, அவங்களை எப்படி டெவலப் பண்ணணும், அதை மட்டும் தான் பார்ப்போம். அந்த கொஞ்சம் பர்சனலா பேசுறதுன்னு அப்புறம் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். அது ஒரு மிஸ்டேக், நம்ம அதை பண்ணக்கூடாது, நம்மளுக்கு மைனஸ் ஆகுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னோட ஏஜ்ன்றது எனக்கு ஒரு மேட்டரா தெரியல, அது எனக்கு மைனஸ் ஆகல, அதுக்கு டெவலப் ஆகுது, சில்வர் குவாலிஃபை பண்றேன். அப்புறம் யோசிக்கிறேன், ஒரு 15 மாசம் இப்பதான் சில்வர் குவாலிஃபை பண்றேன், 9000 சம்பளம் வாங்குறேன். நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன பார்த்து ஜாயின் பண்ணோம்? எல்லாரும் 1 இயர்லயே 1 லேக் வாங்குறாங்க, சில பேர் 6 மாசத்துலயே 1,00,000 வாங்கியிருக்காங்க, கிரவுன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இல்லையா 1 இயர்ல ஒரு 50,000 இன்கம் வாங்கியிருக்காங்க. நம்ம 15 மாசத்துக்கு அப்புறம் தான் இப்ப சில்வர் குவாலிஃபை பண்ணி 9000 இன்கம் வாங்குறோம். இதுக்கப்புறம் பண்ண முடியுமான்னு ஒரு யோசனை வருது. எல்லாருக்கும் வரதுதான். அதேதான் எனக்கு வந்துச்சு. இப்ப உங்களுக்கு யாராவது அப்படி உங்களால வெஸ்டேஜ் பண்ண முடியுமா, முடியாதா, ஒருவேளை நம்மளால பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு யோசனை வந்துச்சுன்னா, இது அந்த யோசனை காமனான வரது. அது ஒரு அக்கறையினால வர பயம். இது விட்டுறக்கூடாது, நம்மள இது விட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு பயம். அது நல்லதுதான், அது கண்டிப்பா வரதான் செய்யும். அது போல எனக்கு தோணும்போது சரி பாத்துக்கலாம், இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இது வரைக்கும் நான் குவாலிஃபை இருந்தாச்சு, 9000 சம்பளம் வருது, பண்ணுவேன்னு சொல்லி நான் பண்ணிட்டே இருக்கிறேன். மாசம் மாசம் அதுக்கப்புறம் நான் குவாலிஃபை இன்னைக்கு வரைக்கும் நான் ஆகவே கிடையாது, நான் குவாலிஃபை பண்ணிட்டே வரேன். அதுக்கப்புறம் என்னோட ஒரு டேர்னிங் பாயிண்டே இந்த 2023 தான். 2021 எண்டுல ஜாயின் பண்றேன், ஆகஸ்ட் டைம்ல ஜாயின் பண்றேன். அந்த ஒரு 1.5 வருஷம் 2022 ஃபுல்லா, அந்த 2021 பாதி அந்த ஃபுல்லா போயிடுச்சு. நான் குவாலிஃபைடு சில்வர் இப்படியே போயிடுச்சு. 2023 என்னோட டேர்னிங் பாயிண்ட் இதுதான். இப்போ வரைக்கும் சரி, நான் எப்போ வெஸ்டேஜ்ல இன்னும் இதுக்கப்புறம் எவ்வளவு இன்கம் வாங்கினாலும் 2023 மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு growth ஆனது. பிப்ரவரி மாசம் கோல்டு அச்சீவ் பண்றேன், டிபிபியோட 17,000 இன்கம் வருது. இது வரைக்கும் நான் வாங்கினதுலே பெரிய இன்கமே அதுதான். அப்படி ஃபீல் பண்றேன். 17,000 நீ யோசிச்சு பாருங்க, ஒரு 20,000 சம்பளம் வாங்கினா லைஃப் செட்டில்னு சொல்லி எங்க ஊர்ல எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்கும். ஒரு 20,000 சம்பளம் வாங்கிடணும்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த ஆசை தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசை தான் எனக்கு இருந்துச்சு. கிட்ட போயிட்டோமே, ஒரு 17,000 வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி. இது வரைக்கும் வாங்கினதுலேயே லைஃப்லயே அதிகமான இன்கம். நான் கொஞ்சம் அதிகமா ஃபீல் பண்றேன், ப்ரௌடா ஃபீல் பண்ற இன்கம் இதுதான், இந்த 17,000 அப்படின்றது. எல்ஓபியோட அப்புறம் வாங்குறேன், அடுத்த 27,000 வாங்குறேன், கிட்டத்தட்ட 28,000. நான் ப்ரௌடா ஃபீல் பண்ணி இவ்வளவு இன்கம் வாங்கிட்டோம், கிட்டத்தட்ட 30,000 இன்கம் அப்படின்னு வீட்டில் காட்டும்போது அக்செப்ட் பண்றாங்க என்ன. சரி இப்ப நீ சரி இதுக்கப்புறம் இதுவே பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது வரைக்கும் விடவே இல்லை, ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. நான் வீட்டுக்குள்ள உட்காந்து இல்லைன்னா ஏன்னா வெளியே அஞ்சு போயிடுவேன். எங்க வீட்டில் யார் கண்ணிலையும் படவே மாட்டேன். நான் கோயிலுக்கு இருக்கிற டைம்ல போலீஸை பார்த்தா திருடன் ஓடுற மாதிரி நான் ஓடிடுவேன். யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க, என் டீம் யாராவது பேசணும், ஃபோனில் கால் பேசணும்னு வச்சுங்களேன், பக்கத்துலேயே ஃபோன் பிடிங்க யாராவது பேசிடுவாங்க. எப்படி இருக்கு வச்சு பாருங்க, நம்ம டவுலின்ட்ட பேசுறோம், வீட்டுல இருந்து யாராவது ஃபோனை வாங்கி ஏதாவது பேசி விட்டுருவாங்க. இவங்கெல்லாம் பேசாத, என்ன பண்ணிட்டுக்கிறீங்க, உங்களுக்கு வேலை இல்லை அப்படி இப்படின்னு பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபோனை கட் பண்ணிட்டு தனியாக போயிட்டு சார் கோச்சிக்காதீங்க, சாரிங்க, தப்பாக தான் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவேன். சில பேர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சரி வீட்டில் இப்படி தான் இருக்கும்னு. சில பேர் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, பேசும்போது நல்லா பேசுவாங்க, ஒரு 2 நாள் காலை எடுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி போயிடும். இதெல்லாம் நடந்தது. அது எதுவுமே இல்லாம இப்ப நீ பண்ணுன்னு சொல்றாங்க. இந்த ஒரு 28,000 இன்கம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி நீ பண்ணு பாத்துக்கலாம்னு சொல்லி எங்க ரிலேட்டிவ்லாம் பார்க்கும்போது ஒரு சம்பளம் வந்துருச்சா, அப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, இதுக்கு முன்னாடி உன்னால பண்ணவே முடியாது, 10ல் ஒருத்தவங்க தான் பண்ண முடியும், கம்பெனி ஆரம்பிக்கும் போதே ஜாயின் பண்ணிருக்கணும்னு சொன்னவங்களாம் இவன் விடாம பண்ணா, அதனால தான் இவன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எல்லாம் மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணுவோம்னு சொல்லி ஸ்லோவாகவே கிடையாது, அப்பல இருந்து ரொம்ப வேகமா பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் மே மந்த் நான் ஸ்டார் அச்சீவ் பண்றேன், இன்கம் 19,000 இன்கம் எடுக்கிறேன். அப்புறம் ஜூன் மந்த்ல திரும்ப இன்கம் growth ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா growth ஆகுது. ஜூலை ஆகஸ்ட்ல 2 லேக் எல்ஓபி எடுக்கிறேன், 40,000 இன்கம் எடுக்கிறேன். ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே 50,000 ஆகுது. 50,000 பார்க்கும்போது என் தலையே சுத்திருச்சு, ஏன்னா 50,000 சம்பளம் வருது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஏன்னா ஒரு 3 மாசத்துலயே 17,000 இருந்து ஒரு 50,000 growth ஆகுது. திரும்பி செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த இன்கம்லாம் 3 லேக் எல்ஓபி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னோட ஃபோக்கஸ் எல்ஓபி எடுக்கணும், எல்ஓபியில் தான் இன்கம் இருக்கு, அதை எப்படியாவது எடுத்துடணும் தான் என்னோட ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஒரு 3 லேக் எல்ஓபி எடுக்கிறேன், 83,000 70,000 இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ டிசம்பர் மொத்தம் டைமண்ட் அச்சீவ் பண்றேன், 93,000 இன்கம். 2023 டிசம்பர்ல 93,000 இன்கம்ல நீ யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு 5,000 வச்சு ஃபேமிலி ரன் பண்ண, ஃபேமிலில இருந்து வந்த ஒருத்தவனுக்கு 93,000 எவ்வளவு பெரிய விஷயம்.
இந்த 93,000 சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் போராடணும்? சேர்த்து வைக்க முடியுமா முதல்ல? எங்க வீட்ல ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. சின்ன துளி தங்கம் கூட கிடையாது. எப்படி தங்கம் வாங்க முடியும் இருக்கிற நிலைமையில? ஜனவரி 2023ல 8,111 ஸ்டார்ட் ஆச்சு என்னோட இன்கம். அதே ஜனவரி டிசம்பர்ல 93,000 இன்கம். கிட்டத்தட்ட 11 மடங்கு growth. எனக்கு மறக்கவே முடியாது ஏன்னா இதுதான். அப்போ இது எதனால நடந்துச்சுன்னா, நான் இந்த 1 இயர்ல டெவலப் பண்ணிட்டேன் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் நான் குவாலிஃபைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டீமை டெவலப் பண்ணி அடிபட்டு ஒண்ணு ஒண்ணு கத்துக்கிட்டோம்ல. அந்த கத்துக்கிட்டது தான் இந்த அளவுக்கு டெவலப் ஆகி நம்மளுக்கு வருது. அப்போ 2023 ஹாப்பியா வந்து ஃபினிஷ் ஆகுது. ஆகஸ்ட் மந்த் 2024 அப்போ வரைக்கும் அந்த 80 to 90,000 மெயின்டைன் பண்ணிட்டே வரேன். ஆகஸ்ட்ல 2024 நான் வந்து 1 lakh இன்கம் ரீச் பண்றேன். செம்ம ப்ரௌடா இருந்துச்சு. எப்போ வரும் கிட்ட வந்து விட்டுரும். 98,000 வரும், 97 வரும், 95 வரும், 1 lakh வராது. வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆகஸ்ட்ல கரெக்டா வந்துடுச்சு. நான் ஜாயின் பண்ணதும் ஆகஸ்ட் 2021. நான் 1 lakh எடுத்தது ஆகஸ்ட் 2024. கிட்டத்தட்ட 3 வருஷம். நான் ஜாயின் பண்ண அதே மந்த் 3வது வருஷத்துல நான் 1 லட்ச ரூபா ரீச் பண்றேன். அப்பையில இருந்து 2024ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 1 லட்ச ரூபாய் நான் மெயின்டைன் பண்ணிட்டே வரேன். கீழே குறையவே இல்லை. குறைய விடல. இதை விட்டா என்னால வேற என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. வெஸ்டேஜ் இப்ப எனக்கு புரியுது, கான்ஃபிடென்ட் இருக்குது, யாராவது பேசினால திருப்பி பேச முடியும். ஆனா அந்த டைம்ல ரொம்ப ஒரு ஒரு நார்மல் எதுவுமே தெரியாத ஒரு ஆள். ஃபர்ஸ்ட் ஃபாரின் ட்ரிப் போறேன் பிப்ரவரியில. நான் ஃப்ளைட்டு நான் நிஜமா சொல்றேன், வெஸ்டேஜ் இல்லைன்னா என்னால் ஃப்ளைட்லாம் ஏறி இருக்க முடியாது. ஃப்ளைட் மேலே போனால் இங்கேருந்து கீழே இருந்து அண்ணாந்து பார்க்கணும். இப்போ இதான் ஃப்ளைட்டு கிட்ட பறக்குது போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசணும். ஹெலிகாப்டர்லாம் பறந்துன்னு வச்சிங்களா, ஹெலிகாப்டர் கிட்ட பறக்கும். இது எப்படியாவது உள்ள உட்காந்துருணுமே இந்த ஏரோப்ளைன் உள்ளலாம் இப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி பேசுகிற டைம். நான் பாஸ்போர்ட்டும் இங்கே வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டும் கிடையாது. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமா துபாய் கத்தார் ஷிப்பில் நான் போகிறேன் ட்ரிப்புக்கு. அது போயிட்டு வந்து அடுத்த மாதமே க்ரௌன் அச்சீவ் பண்ணுறேன் 2025 மார்ச்ல. அப்போ வந்து என்னோட இன்கம் 1,29,000. இன்கம் க்ரோத் ஆகுது. 1 லட்ச ரூபாயே தாண்டுது. நான் 1 லட்ச ரூபாயே நான் இவ்வளோ வாங்குறேன்னு சொல்லி என்னால் நம்ப முடியாது. இதையே தாண்டி அதிகமாக இன்கம் வருதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரௌனுக்கு அவார்டு வாங்குறேன். அவார்ட் ஃபங்க்ஷனில் இப்போ நான் இந்த ஜனவரி அவார்ட் ஃபங்க்ஷனில் அவார்டு வாங்கினேன். க்ரௌன் டைரக்ட்ல அந்த இதில் என்னோட பேர் போட்டு வருது, நவீன்குமார்னு சொல்லி என்னோட பேர் போட்டு வருது. செம்ம ஒரு ப்ரௌடாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமாக நான் பிரான்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு அவார்டு வாங்கினேன். அப்போ ரொம்ப இதுவாக இருந்தது. இங்கே ட்ராவல் பண்ணி போகிறதுக்கும் எனக்கு காசு இருக்காது. இந்த சென்னை அவார்ட் சென்னையில் ஸ்டேடியமில் நடக்கும். இங்கேருந்து அந்த காசை செலவு பண்ணி போகணும். அதுக்கே முதல்ல காசு இருக்காது. எப்படி போகிறது? அந்த அந்த மாதிரி இந்த ஒரு டைம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் சூப்பராக போயிட்டு வந்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு 3 வருஷத்துல ஒரு 4 வருஷத்துல ஒரு நல்ல ஒரு growth. அப்புறம் அடுத்த மாதம் அடுத்தது சிங்கப்பூர், மலேசியா நான் இந்த ட்ரிப்பு போகணும் க்ரௌன் அண்ட் அபோவ் ஸ்ட்ராட்டஜி மீட்டுக்கு. அப்போ நம்ம கம்பெனியே கால் பண்ணி இது போல் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்க வாங்கணும் போது அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. அடுத்தது என்னோட கார். நான் வாங்கின பெரிய அச்சீவ்மெண்ட்ல இந்த கார் தான். சின்ன வயசுல கார் வாங்கணும் ரொம்ப ஆசை. இந்த ஃபோனில் கேம் விளாட வச்சிங்களா, அந்த கார் கேம் தான் விளாடுவோம். தெரியும், நிறைய பேர் விளையாண்டுருப்பீங்க கார் கேம். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த ரேஸு கார் அப்படின்ட்டு. எப்படியாவது கார் வாங்கிடணும் அப்படின்னு கார் வாங்கினேன். நம்ம இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் தான் மார்னிங்கில் அங்கே கார் செரமோனி பண்ணோம். இதுதான் என்னோட கார். சன்ரூஃபோட தான் கார் வாங்கணும்னு சொல்லி சன்ரூஃபோட வாங்கணும். i20 ஆஸ்ட்ரா டாப் எண்ட் மாடல், 10 லட்ச ரூபா இந்த காரு. எல்லாருமே ஷாக் ஆனாங்க. யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ எல்லாருக்குமே ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி என்னோட இந்த கார். அடுத்தது என்னோட ஹையஸ்ட் இன்கம் இந்த வருஷம் டிசம்பர்ல 2025 டிசம்பர்ல 1,46,000 கிட்டத்தட்ட 1,50,000 லட்ச ரூபா இன்கம். 1,50,000 லட்ச ரூபா இன்கம் வாங்குறேன் அப்படின்னும் போது எனக்கு நான் அதை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். இப்போ நான் யோசிப்பேன், ஒருவேளை நம்ம வெஸ்டேஜ்ல ஜாயினே பண்ணலன்னா என்ன இருக்கும்? ஒரு ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு நெகட்டிவ்ல வெளியே போயிருந்தோம்னா என்ன இருக்கும்? நான் இதெல்லாம் யோசிப்பேன். அப்பப்போ யோசிக்கிறதும் இருக்கு. நல்ல வேலை பண்ணிட்டோம், வெளியே போகல, மைண்டு மாறல. இப்போ இப்போ கடவுள் வந்து என்கிட்ட ஏதாவது எனக்கு ஒரு வர வேணும் கொடுக்குறேன், என்ன வேணும் கேளு அப்படின்னு கேட்டாருன்னு வச்சுங்களேன், நான் என்ன கேட்பேன்னா எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி எனக்கு இப்போ இருக்கிற மைண்ட் செட்டை மாறாமல் அப்படியே இருக்கணும்னு கேட்பேன். வேலையெல்லாம் நான் செஞ்சுப்பேன், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. இன்வைட் பண்ணணுமா, டீமை டெவலப் பண்ணணுமா, நான் பண்ணிப்பேன். இந்த மைண்டு மாறக்கூடாது, கான்சன்ட்ரேஷன் வேற எங்கேயும் போகக்கூடாது, வெஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கணும். அது என்னோட வரமாக கேட்பேன். மைண்ட் செட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எல்லாத்தையுமே பண்ணிடலாம். ஆகஸ்ட் 2024 இருந்து இந்த மார்ச் வரைக்கும் இப்போ வரைக்கும் 1 lakh அண்ட் அபோவ் மெயின்டைன் பண்ணுறேன்.
கிட்டத்தட்ட 2 இயர்ஸா மெயின்டைன் பண்றேன். இந்த மாசம் இன்கம் வரதான் போகுது. மார்ச் மந்த் இன்கம். அதுலயும் 1 லேக் மேல தான் வரப்போகுது. அடுத்து நான் வீட்டுக்கு நான் நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கிறேன். இதுல சிலது மட்டும் நான் காட்டுறேன். கிட்ட 3 லட்ச ரூபாய்க்கு மேல வீட்டுக்கு இந்த இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் வீடு கட்டி தளம் ஓட்ட அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டேன். அந்த வீடு மேல லேண்ட் எப்படின்னா, லேண்ட் வந்து கவர்மெண்ட் லேண்ட் கொடுப்பாங்க. சின்ன ஒரு லேண்ட். இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ரொம்ப கீழே இருக்கிறவங்க லேண்டே அவங்க வாழ்க்கையில வாங்கவே முடியாதுன்றவங்களுக்கு அது போல ஒரு இது கொடுப்பாங்க. அதுல வாங்கின லேண்டு. அதை வச்சு லோன்லாம் போடவே முடியாது. அதுல இருக்கிற பட்டாவை யாருக்கும் அந்த லேண்டை விற்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு லேண்ட் அது. அந்த லேண்ட்ல லோன் போடாம இன்கம் மட்டுமே வச்சு நான் இப்போ வந்து வீடு கட்டுறேன். இந்த ஏஜ்ல இப்போ எங்க ஊர்ல வீடு கட்டுறேன் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு அதுவே பிடிக்கல. எப்படி கட்டுவீங்க, கட்ட முடிய கஷ்டம் அப்படி இப்படின்னு பேசுனாங்க. இப்போ இந்த வருஷத்துக்குள்ள எப்படி முடிச்சிடும் அந்த வீடை. கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் பிளான் போடுறோம். இது வரைக்கும் என்னோட ஸ்டோரிலாம் நான் சொன்னேன். இப்போ என்னால என்ன முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸ் ஸ்டைல நான் கொடுக்க முடியும் அப்படின்னா, இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட சில விஷயம். நான் அதை உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வெஸ்டேஜை ஒரு கனவோட ஜாயின் பண்ணியிருப்பீங்க. சில பேர் சும்மா கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம். சும்மா வந்து பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்தா பண்ணுவோம். எனக்கு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களாம் சேர்ந்துருவாங்க. அவங்களாம் சேர்ந்துட்டாங்கன்னா நான் பண்றேன். இல்லை எனக்கு கீழே சேர்ந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணட்டும், எனக்கு வந்து பாயிண்ட் ஆட் ஆகட்டும் என்னோட ஆப்ல, அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. இது எல்லா கேட்டகரியிலுமே ஜாயின் பண்ணுவாங்க. இதெல்லாம் விட்டுட்டு சின்சியரா நான் பண்ணி பார்க்குறேன், நான் சின்சியரா நான் பண்றேன், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இறங்கணும். அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராங்கா இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாயிடும். உங்களுக்கு பெரிய விஷயமே இருக்காது. எந்த பெரிய விஷயமும் உங்களை பார்க்கும்போது சின்னதாயிடும். ஏன்னா நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. புதுசா இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ ஸ்கூல்லலாம் இப்போ உங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மேக்ஸ் கஷ்டமா இருக்கும். எல்லாருக்குமே மேக்ஸ் கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு சில பேர் மட்டும் சூப்பரா போட்டுருவாங்க. அவங்களுக்கு எப்படி அது புரியுதுன்னு தெரியாது. அவங்க அதை வந்து என்ஜாய் பண்ணி படிப்பாங்க. டீச்சர் எல்லாம் சொல்லுவாங்க மேக்ஸ் என்ஜாய் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லி. அதை என்ஜாய் பண்றவங்களுக்கு அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த உலகத்துக்கே கஷ்டமா இருந்தாலும் அந்த என்ஜாய் பண்றவங்களுக்கு அது ஈஸியாயிடும். புரிஞ்சிடும். அப்படிதான் இந்த வெஸ்டேஜை புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டா பண்ணீங்கன்னா இது உங்களால பண்ண முடியாது எதுவுமே இருக்காது. முதல்ல பொறுமையா இருக்கணும். பி பேஷண்ட். எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா இருக்கணும். பொறுமைன்றது நீங்க அச்சீவ் பண்றதுல லேட் ஆனாலும் நீங்க பொறுமையா இருங்கன்னா அதுவும் ஒரு காரணம். அது ஒண்ணு லேட் ஆகுது. இப்போ நான் வந்து 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் ஆயுமே என்னால அச்சீவே பண்ண முடியல. இன்கமே வாங்கல, இன்கமே வரல. எல்லாரும் கேட்கறாங்க, என் டீம்ல இருக்கிறவங்க கேட்கறாங்க, நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா எனக்கு யாருக்கு நஷ்டமா இருக்கும்? இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இப்போ என்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் டிவி வாங்கியிருக்கிறேன். முதல்ல அங்க வாங்கின டிவி அதுதான். எங்க அப்பா இருக்கும்போது வாங்கின டிவி ரிப்பேர் ஆயிட்டே இருக்கும். கிட்ட ஒரு 2 வருஷத்துக்கு கிட்ட டிவியே இல்லை எங்க வீட்டுல. இதுக்கப்புறம் இந்த டிவியை சரியே பண்ண முடியாதுங்கன்னு சொல்லி கடையிலேயே போட்டு வச்சுட்டாங்க. அப்படி ஒரு டிவி அது. 43 இன்ச்சு டிவில 43 இன்ச்சு டிவி வாங்கினேன். 20,000 ஒரே பட்ஜெட். இஎம்ஐ எதுவுமே போடல. இஎம்ஐ எல்லாம் போடவே இல்லை. ஒரே அமௌண்ட்டை பே பண்ணி ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு டிவி வாங்கி மாட்டேன். இந்த டிவிக்கு ஒரு வைஃபை மாசம் அதுக்கு ஒரு 600 ரூபா 700 அதுக்கு நான் காசு கட்டணும். அந்த டிவியில் இருக்கிற எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் ஓடிடி எல்லாமே டிவி சேனல். நான் அந்த டிவி இது எதுவுமே பார்க்க மாட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரல. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. கான்சென்ட்ரேஷன் இங்கே இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு லைஃப் சேஞ்ச். அதுல இருந்து நான் வாங்கின போன்ல இருந்து எல்லாமே எங்க வீட்டுல 4 வண்டி இருக்குது. ஒரு வண்டி கூட வாங்க முடியாது அப்படின்னு இருந்த நிலைமையில சைக்கிள் வாங்க கஷ்டம். எங்க வீட்டுல எங்க அப்பா இருக்க டைம்ல சைக்கிள் வாங்க கஷ்டப்பட்டாங்க. டிவிஎஸ் 50 வாங்கலாம்னு சொல்லி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் ஒரு டைம் போனாங்க. போகும்போது அது வாங்குற அளவுக்கு காசு இல்லை, விலை ஏறிடுச்சு போல, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. லேடி பேர்ட் சைக்கிள் பெரிய. அந்த டைம் 4000 சைக்கிள். அப்படியே அந்த மாதிரி சைக்கிள் தான் வாங்க முடியுன்ற அளவுக்கு இருந்த இடத்துல இப்ப 4 வண்டி, ஒரு ஸ்கூட்டி, எம்டி ஒரு வண்டி, அப்புறம் டிவிஎஸ் ஒரு வண்டி, அப்புறம் என்னோட கார். 4 வண்டி நிக்குது. 4 வண்டி வாங்கி வச்சிருக்கேன். இது இந்த அளவுக்கு நல்லா growth ஆக முடிஞ்சிருக்கு. இதுக்கு 10 வருஷம் 15 வருஷம் ஆகல. 4 வருஷம் தான் இருக்கு. என் லைஃப் மொத்தமா மாறுறதுக்கு 4 வருஷம் தான் இருக்கு. இந்த 4 வருஷத்துக்கு மாறினதுன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண அந்த பேஷண்ட் பொறுமையா இருக்கணும். அது லேட் ஆனாலும் பரவாயில்ல, அதுலயும் பொறுமையா இருக்கணும். உங்க டீம்ல நீங்க பேசும்போது இன்வைட் பண்ணும்போது சில பேர் நெகட்டிவா பேசிடுவாங்க. அது உங்களுக்கு வந்து கஷ்டமாயிடும். நீங்க திருப்பி ஏதாவது பேசணும்னு நினைப்பீங்க. சில பேர் வெஸ்டேஜ் தப்பா பேசுவாங்க. உங்களுக்கு தான் தெரியலங்க, உங்களுக்கு இது புரியல, நான்லாம் ஆல்ரெடி நிறைய கம்பெனி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தோணும். இல்ல நீங்க சொல்ற மாதிரி கிடையாதுன்னு சொல்லி நீங்க இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதை பண்ணவே கூடாது. நீங்க பண்ணாம நீங்க பொறுமையா இருங்க. அவங்க ஜாயின் பண்றாங்களுக்கு புரியுதா, அடுத்த தாளை பார்த்துட்டே இருக்கும். புது புது ஆளை இன்வைட் பண்ணுங்க. ஒரே ஆளை நம்ம பிடிக்க கூடாது. அடுத்த தாளை இன்வைட் பண்ணுங்க. யாராவது நெகட்டிவா பண்ணாங்களா, கூலா காமா ஹேண்டில் பண்ணுங்க.
உங்க டீம்ல நீங்க ஒரு டீம்ல ஒரு கான்ஃபரன்ஸ் பேசுறீங்க, இல்ல ஒரு மீட்டிங் போறீங்க. அங்க யாராவது வந்து கொஞ்சம் ரூடா பேசுறாங்க. காமா ஹேண்டில் பண்ணுங்க. உங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் புடிக்கணும். இவங்கள மாரி நம்ம இருக்கணும். எப்படி இவ்ளோ கூலா இருக்கிறாங்க? வெளிய நமக்கு கோவப்படலாம், ஷார்ட் டெம்பரா இருக்கலாம், எப்படினா இருக்கலாம். பிசினஸ்ன்னு வந்தா அங்க நம்ப கூலா இருக்கணும். காமா ஹேண்டில் பண்ணணும். இப்ப வரைக்கும் என்ன என் டீம்ல சொல்றது இந்த காமா ஹேண்டில் பண்றது. கோவமே பட மாட்டாங்க. காமா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. இதுதான் சொல்லுவாங்க. இதுதான் பெரிய சக்சஸ குடுக்கும். நீங்க அமைதியா ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த விஷயம் புரிய ஆரம்பிக்கும். நம்ம கோவப்பட்டு நம்ம பேசிட்டோம்னு வச்சுக்கங்களேன், சத்தியமே எப்பயுமே புரியவே புரியாது. நம்மளே தப்பு பண்ணியிருந்தாலும், அதுவும் நம்ம அக்செப்ட் பண்ணவே மாட்டோம். அமைதியா நம்ம கேட்டுட்டோம்னா 2 நாள்ல அது மறைஞ்சிரும். அதனால ரொம்ப காமா அ பொறுமையா இருங்க. இந்த பிசினஸ்ல லேட் ஆனாலும் பொறுமையா இருங்க. யாராவது எதனா பேசினாலும் பொறுமையா இருங்க. அடுத்தது ஒரு பெரிய ஒரு கோல். உங்களுக்கு இருக்கிறதுல அல்டிமேட்டான ஒரு பெரிய கோல் வந்து செட் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய கோல் உங்களால வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோல் வைங்க. எனக்கு ஒரு கோல் இருக்கு. பெரிய கோல். நான் அத அச்சீவ் பண்ண லைஃப் டைம் அச்சீவ்மென்ட் அப்படின்ற மாரி எனக்கு ஒரு கோல் இருக்கு. அந்த கோல முடிக்கிறதுக்கு சின்ன சின்ன கோல தாண்டி தானே போய் ஆகணும். அதுதான் இப்ப இந்த ஸ்டெப் எல்லாமே. ஏன்னா, அந்த மாரி ஒரு பெரிய கோல் வச்சா தான், நீங்க எங்க போறீங்கன்னு தெரியும். இல்லன்னா டைரக்ஷனே தெரியாது. நீங்க ஸ்பீடா நீங்க போனா கூட, எப்படி போறோம்ன்னு தெரியலனா, நீங்க கார் எடுத்துட்டு வேகமா ஹைவேல போறீங்க. எங்க போறோம்னு தெரியாம ஸ்பீடா போய் என்ன பண்ண போறோம்? நீங்க சென்னையில பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறிட்டு, ஏதாவது ஒரு பஸ் ஏறி, ஏதாவது ஒரு இடத்துக்கு எப்படி போ முடியும்? அப்ப நம்பளுக்கு என்ன இடத்துக்கு போகணும்? எதுக்காக நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தோம்னு தெரியணும். ட்ரெயின்ல போனா எதுக்காக போறோம்ன்னு தெரியணும். இப்போ ஒரு கோல் இல்லன்னா, நம்ம எவ்வளோ வொர்க் பண்ணாலும், இந்த ஒரு பானையில அந்த ஓட்ட போட்டு, நீங்க எவ்வளோ தண்ணீய ஊத்துனாலும் கீழ போயிட்டே இருக்கும் தண்ணி. அதுல அந்த ஓட்டை இருக்குதுன்னு தெரியாம நம்ம தண்ணி ஊத்திட்டே இருப்போம். கடல ஃபுல்லா கொண்டு வந்து அந்த பானையில ஊத்துனாலும் தண்ணி கீழ தான் போகும். முதல்ல அந்த ஓட்டைய அடைக்கணும். அந்த ஓட்டைய அடைக்க தான் அந்த ட்ரீம். பெரிய ஒரு ட்ரீம் வைக்கணும். ட்ரீம வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகும்போது, ஒவ்வொரு டைமும் யாராவது நெகட்டிவா பேசும்போது, இந்த ட்ரீம் வந்து உங்களுக்குள்ள இருந்தே வந்து அந்த புஷ் பண்ணும். அந்த ஃபயர் உங்களுக்குள்ள வரும். பார்த்துக்கலாம், பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதனால அந்த ட்ரீம வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ஷார்ட் டைம் கோல். சின்ன சின்ன கோல். அது 1 மந்த் கோலா இருக்கலாம். 6 மந்த் கோலா இருக்கலாம். இல்ல 1 இயர் கோலா இருக்கலாம். ஷார்ட் டைமா உங்களால என்னென்ன கோல் வைக்க முடியுமோ, மேக்ஸிமம் 1 மந்த் கோல், 3 மந்த் கோல்ன்னு ஷார்ட் டைமா கோல் வைங்க. அந்த கோல முடிங்க. சின்ன சின்ன கோல் வச்சு, அத நீங்க முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து எல்லாமே பண்ணிடலாம்ன்னு தோணும். நம்மளால எல்லா விஷயத்தையுமே பண்ண முடியும். பண்ண முடியாத விஷயமே மனுஷங்க கிட்ட கிடையவே கிடையாது. இப்ப நம்ம கையில வச்சுக்கிற ஃபோனு, நம்ம வீட்ல எரியிற அந்த லைட்டு, டிவி, இது எல்லாமே உருவாக்குனது ஒரு மனுஷன் தான். அவங்களுக்கு இருக்கிற அதே பிரெயின் தான் நம்மளுக்கும். என்னன்னா, அவங்க கற்பனை பண்ணாங்க. இது மாரி ஒண்ணு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு. அந்த கற்பனையிலேருந்து வந்தது தான் மீதி எல்லாமே. உங்களுக்கு ஒரு கோல் நீங்க கற்பனை பண்றீங்க. அத நீங்க பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அந்த மாரி எல்லாத்தையுமே முடிவு பண்ணுங்க. நம்மளால எல்லாமே பண்ண முடியும். ஒரு ஷார்ட் டைம் ஒரு கோல் வைங்க. அந்த ஷார்ட் டைம் கோல் எதுக்காகன்னா, உங்களோட அந்த லாங் டைம் கோல முடிக்கிறதுக்காக. ட்ரீம் சார்ட் போட்டு வீட்ல ஒட்டுங்க. நான் பிரான்ஸ் அடிக்கிற டைம்ல, அத ஒரு ட்ரீம் சார்ட் போட்டேன். ஒரு 1,00,000 இன்கம் எடுக்கணும். ஒரு கார் வாங்கணும். ஒரு ₹1,00,00,000 வீடு கட்டணும் அப்படின்னு அந்த 3 ஃபோட்டோ போட்டு இது எழுதி ஒட்டுனேன். இல்ல வீடு கட்டின்னு இருக்கிறேன். என்னோட ட்ரீம் ஹவுஸ் இல்ல. ஆனா வீடு கட்டுறேன். கார் இப்ப நான் போய் வாங்கிட்டேன். 1,00,000 இன்கம் எடுக்கணும்னு போட்டு அதுவும் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 3மே எனக்கு என்னோட ட்ரீம் சார்ட்ல முடிஞ்ச மாரி. முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். அந்த மாரி ஒரு ட்ரீம் சார்ட் போட்டு வீட்ல ஒட்டுங்க. உங்க ஃபோன் வால்பேப்பர்ல வைக்க முடியுமா? அந்த ஃபோன் வால்பேப்பர்ல ஒரு ட்ரீம் சார்ட் வைங்க. மேக்ஸிமம் சின்ன சின்ன ஷார்ட் டைம் கோல் வைங்க. இந்த ஷார்ட் டைம் கோல்ஸ உங்கள உங்கள அத வேகமா அச்சீவ் பண்ண அது ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா ஷார்ட் டைம் கோல் வைங்க. அடுத்தது நெறைய கத்துக்கணும். லேர்ன் மோர். எவ்வளோ நாலேட்ஜ் உங்களால எடுக்க முடியுமோ நாலேட்ஜ் எடுங்க. ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டுலயும் நீங்க ஒரு நாலேட்ஜ் எடுத்துட்டீங்கன்னா, அது அதிகமாயிட்டே போகும். எப்போனாலும் நீங்க சொல்லிக் குடுக்கணும்னு தோணும். இப்போ அது நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ இப்ப நீங்க YouTubeல ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி ஒரு வீடியோ பார்க்குறீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சிரும். ஓ! இப்படியா அப்படின்னு சொல்லி. அது இப்ப யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வேகம் ஒண்ணு வரும். வாலண்டரியா நீங்களே யாருக்கா கால் பண்ணி சொல்லியிருப்பீங்க. இது நடக்கும். எங்கேயாவது நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம், கத்துக்கிற விஷயத்த யாருக்கா சொல்லணுமே அப்படின்னு தோணும். இன்னொன்னு நம்ம பேசும்போது இன்னொருத்தவங்க ஆர்வமா கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அது நம்மளுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம பேசுறத ஒருத்தவங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாரி நம்ம கேட்கணும் இன்னொருத்தவங்க பேசும்போது. அப்ப எப்போ வந்து அந்த பேச்சு வரும்? ஏதாவது ஒண்ணு நம்ம இஷ்டத்துக்கு பேசினோம்னா கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. புடிக்காம போயிடும். அப்போ நாலேட்ஜா இவங்களுக்கு எல்லாமே தெரியுது. இன்ட்ரெஸ்ட்டா இருக்குது இவங்க பேசுறது. அந்த மாரி தாட்லாம் எப்போ ஒருத்தவங்களுக்கு வரும்னா, நமக்கு நெறைய விஷயம் தெரியும்போது தான் வரும். அப்பதான் நம்மளுக்கு 4 விஷயம் தெரியுது. இவங்க பேசுறாங்க. அப்ப அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து இன்னும் நெறைய கத்துக்க ஆரம்பிப்பீங்க. இந்த பிசினஸ பத்தி நீங்க நீங்க அந்த லேர்னிங்ல நீங்க கத்துக்கிறதே நீங்க பிராக்டிஸா பண்ணுவீங்க. அது ஒரு சைடுல இருந்தாலும், சைடுல கத்துக்கிட்டே இருக்கணும். எங்க கிடைக்குமோ, உங்க அப்ளைன்ட்ட பேசலாம், மீட்டிங்ல,
உங்களால எங்க கத்துக்க முடியுமோ கத்துக்கிட்டே இருங்க. கத்துக்கிட்ட மட்டும் ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. எந்த ஏஜா இருந்தாலும் சரி. நம்மளுக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க கத்துக்க அது உங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஸ்டக் ஆயி நிக்குது. நான் ஒரே லெவல்ல ரொம்ப நாள் நிக்கிறேன். அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க அடுத்தது கத்துக்க ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். நீங்க இன்னும் கத்துக்கல. புது விஷயம் உங்களுக்கு தெரியல. கத்துக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அத நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அந்த உங்களோட அந்த 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 ஸ்டெக்கான லெவல் வர ஆரம்பிச்சுரும். ஆனா நெறைய கத்துக்க ஆரம்பிங்க. அப்புறம் டீம் கூட எப்பயுமே கனெக்ட்ல இருக்கணும். அது வந்து இங்க நெறைய பேரு அ பண்றது கஷ்டப்படுவாங்க. ஏன்னா டீம் கூட கனெக்ட்ல இருக்கணும்ன்றது சில பேருக்கு ஈஸியா வந்துரும். இன்னும் சில பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஜாயின் பண்ணும்போது எப்படி இவங்கட்டலாம் பேசுறது? பயமா இருக்கு, கூச்சமா இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா நான் ஜாயின் பண்ணும்போது நானும் இன்ட்ரோவர்ட் தான். இன்ட்ரோவர்ட்லயே பெரிய இன்ட்ரோவர்ட் நானா தான் இருப்பேன். யார்கிட்டயும் பேச மாட்டேன். எங்க வீட்ல இருக்கிறவங்க நான் பேச மாட்டேன். அமைதியா தான் இருப்பேன். யாராவது கேட்டா தலைய தான் ஆட்டுவேன். அந்த போல ஒரு ஆளு. ஆனா இங்க வந்து அது நம்ம அந்த இந்த பிசினஸ் வந்து நம்மள மாத்திரும். அப்ப டீம் கூட கனெக்ட்ல இருக்கணும். உங்க அப்ளைன்ட்ட கனெக்ட்ல இருக்கணும். உங்க டவுன்லைன்ட்ட கனெக்ட்ல இருக்கணும். அப்ப அந்த கனெக்டிவிட்டி என்ன பண்ணும்னா, உங்கள இன்னும் பூஸ்ட் அப் பண்ணும். உங்க அப்ளைன்ட்ட நீங்க கனெக்ட் பண்ண வச்சுக்கங்களேன். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் இருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் இருக்காங்க. நம்ம எதுவா இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லலாம். அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு வரும். அந்த தாட் வந்து உங்கள வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். தூண்டி விடும். நீங்க ஸ்லோவா இருந்தாலும், நம்ம அப்ளைன்ட் பார்க்குறாங்க. நம்ம கேட்பாங்களே, நைட்டு கால் பண்ணுவாங்களே, எப்ப நம்ம நேர்ல பார்த்தோம்னா, இத பண்ணீங்களான்னு கேட்பாங்களே, என்ன சொல்றது? அந்த தாட் உள்ள ஓடிட்டே இருக்கும். நம்ம வொர்க் பண்ண ஆரம்பிச்சுரும். நீங்க டவுன்லைன்ட்ட கனெக்ட்ல இருந்தீங்கன்னா, உங்க அப்ளைன்ட்க்கு என்ன நடந்துச்சோ, உங்க அப்ளைன்ட் கிட்ட உங்களுக்கு என்ன நடந்துச்சோ, எக்ஸாக்ட்டா அதுவே உங்க டவுன்லைனுக்கு நடக்கும். நீங்க டெய்லியும் பேசும்போது. அப்போ வந்து இந்த அப்ளைனு, டவுன்லைனு, நீங்க இந்த 3 பேரும் கனெக்ட்ல இருக்கணும். இதுதான் ஒரு டீம். நீங்களும் உங்க டவுன்லைன் மட்டும் ஒரு டீம் இல்ல. நீங்களும் உங்க அப்ளைன் மட்டும் ஒரு டீம் இல்ல. நீங்களும் உங்க அப்ளைனும் உங்க டவுன்லைன் 3 பேரும் சேர்ந்தா தான் ஒரு டீம். அப்ப நீங்க ஒரு லெவல் வர வரைக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு டீம் வர வரைக்கும், நீங்க அப்ளைன் சப்போர்ட்டா எடுத்துக்கணும். லாஸ்ட் வரைக்கும் நீங்க எடுக்க தான் செய்யணும். எல்லாமே தேவைப்படும். நீங்க ஒரு டைம்ல நீங்களே இண்டிபெண்டன்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டைம் ஒண்ணு வரும். அது உங்களுக்கா தெரியும். அது எப்பன்னு யாருக்குமே தெரியாது. அது உங்க டீம் டெவலப் ஆகுறத பொறுத்து உங்களுக்கு தெரியும். அந்த டைம் வரைக்கும் நீங்க வந்து உங்க அப்ளைன் சப்போர்ட்டோட சேர்ந்து கோஆப்பரேட் பண்ணி பண்ணுங்க. இங்க நெறைய பேரு அ டீம் உடையறதுக்கு காரணம். சில பேர் டீம் உடையுதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அது போல சொல்றாங்க? ஏன் நடக்குதுன்னா, அந்த இதுல கனெக்டிவிட்டி இல்லாம சில கிளாஷ் வரும். ஈகோ கிளாஷ் வரும். இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. இந்த ஈகோ வரவே கூடாது. ஏன்னா ஆரம்பத்துல இது எதனால வருதுன்னா, சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப ஆரம்பத்துல ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, அவங்க அப்ளைன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜாயின் பண்ணியிருப்பாங்க. 5% ஜாயின் பண்றாங்க. அவங்க அப்ளைன் வந்து ஒரு 12% வச்சுக்கோங்க. ஜாயின் பண்றாங்க. அடுத்து அவங்க அப்ளைன் பிரான்ச் வந்திருப்பாங்க. இப்ப அந்த 5ல இருந்த ஆளு, இப்ப அவங்களும் ஒரு பிரான்ச் வந்திருப்பாங்க. 2 பேரும் பிரான்ச்ல இருப்பாங்க. ஆரம்பத்துல உங்க அப்ளைன்னு சொல்றத கேட்டவங்க, இப்ப இவங்களும் பிரான்ச்ன்னும்போது, நானும் உங்க லெவல் தானே இருக்கிறேன். எனக்கும் தான் தெரியும் எல்லாமே அப்படின்னு சொல்லி, இவங்க பேசுறது அங்க வந்து இங்க கிளாஷ் ஆகும். இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்ப நீங்க சேம் லெவல்ல இருந்தாலும் சரி, உங்க அதிகமா லெவல்ல இருந்தாலும் சரி, உங்க அப்ளைன்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிக்கலனாலும் சண்டை போடக்கூடாது. சண்டை போடாம உங்களுக்கு தோன்றத பண்ணுங்க. பிரச்சனை இல்ல. ஏன்னா, இங்க வந்து நம்மளோட யாரு ஹெல்ப் எப்ப நம்மளுக்கு தேவைப்படும்னு தெரியாது. இது ஒரு பெரிய பாயிண்ட். அதனால எப்பயுமே உங்க டீம் கூட கனெக்ட்ல இருங்க. அது ரொம்ப முக்கியம். எந்த லெவல் போனாலும் சரி. நான் இப்பவுமே என்னோட அப்ளைன் சப்போர்ட் எடுத்து தான் இருக்கிறேன். இப்ப வரைக்கும் அப்ளைன்ட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். ஆனா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ளைன் சப்போர்ட்ட கண்டிப்பா நீங்க எடுக்கணும். டீம் சப்போர்ட் எடுத்துக்கணும். அப்புறம் உங்க டீம்ல நெறைய ஐடிஸ் கிரியேட் பண்ணணும். இது வந்து இந்த டீம் இப்படி தான் இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த பிசினஸ் இங்க தான் ஆரம்பிக்குது. இந்த மொத ஒரு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறது. புதுசா ஒரு ஆள்ட்ட போய் நம்ம பேசி இன்வைட் பண்ணி ஒரு ஐடி போட்டோம். முதல்ல நம்ம ஒரு ஐடி போட்டிருப்போம்ல, அப்போ இருக்கிற ஒரு ஹாப்பினஸ் வேற எதுலயுமே கிடைக்காது. சக்சஸ் பண்ணிட்டோம்டான்ற மாரி ஒரு ஹாப்பி வரும். அதுக்கப்புறம் போக போக அது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சில டைம் அதிகமாகும். அத நம்ம குறையாம பார்த்துக்கணும். அப்போ உங்க டீம்ல ஐடிஸ் நெறைய போடணும். ஐடி நெறைய போடணும்போது, நம்ம போடுறதும் ஒரு ஐடி. கரெக்ட்டா? நம்மளும் நம்ம டீம்ல நெறைய நியூ ஜெனரேஷன் நம்ம ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறோம். நம்ம டீமும் சேர்ந்து நம்ம நெறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட போய் சப்போர்ட் பண்ணி, அவங்களும் நம்ம போட்ட ஐடி தான் அப்படின்னு சொல்லி, நீங்க நீங்க ஜாயின் பண்ணா என்ன என்ன மாரி ஃபாலோ பண்ணீங்களோ, உங்க டீம்ல இருக்கிறவங்க ஜாயின் பண்ணாலும் அதே எக்ஸாக்ட்டா நீங்க அதவே அவங்களுக்கும் போய் பண்ணணும். அப்பதான் அந்த டீம் வந்து வளர்ச்சி அடையும். நெறைய பேருக்கு அது தோணாது. உங்க டவுன்லைன் ஐடி போட்டிருப்பாங்க. இல்ல உங்க அப்ளைன் ஐடி போட்டிருப்பாங்க. யாராவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஜாயின் பண்ணும்போது, சரி நம்ம இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லையே! எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் எப்படி போய் அவங்ககிட்டலாம் பேசுறது? நான் இன்னும் எந்த ஐடியுமே எடுக்கலையே! அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சில உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மாரி தயவு செஞ்சு ஃபீலே பண்ணாதீங்க. உங்க நெட்வொர்க்ல ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாலும் அவங்க உங்க லைஃப் லைன் தான். அவங்ககிட்ட நீங்க பேசலாம். அவங்கள வச்சு நீங்க டீம் வந்து டெவலப் பண்ணலாம்.
அப்ப நீங்க ஒரு நாள் நீங்க ஐடி எடுப்பீங்க, இல்ல அவங்க எடுப்பாங்க. அப்ப நெறைய வழி இருக்கு அதுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள போய் இன்வைட் பண்ணுங்க. டெய்லி நீங்க யார பார்க்குறீங்களோ, டெய்லி ஒருத்தவங்களுக்காவது மினிமம் நீங்க வந்து பிரசன்டேஷன் குடுத்துறணும். இந்த இத பத்தி சொல்லிறணும். நீங்க ப்ராடக்ட் சொல்றீங்களா? இல்ல கம்பெனி சொல்றீங்களா? நீங்க எப்படி உங்களுக்கு மெத்தடோ, அந்த மெத்தட வச்சு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்களுக்காவது நீங்க சொல்லிறணும். அது வந்து ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். நான் இப்ப வரைக்குமே இன்வைட் பண்ணி தான் இருக்கிறேன். இப்ப வரைக்குமே நான் நான் புதுசா ஐடி கிரியேட் பண்றேன். புதுசா ஐடி போடுறேன். சீரியஸா சொல்றேன். நான் சும்மா சொல்லல. நிஜமான ஐடி நான் கிரியேட் பண்றேன். அது வந்து மைண்ட் செட்ட மாறாம பார்த்துக்கும். இப்ப நீங்க ஒரு லெவல் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 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 அளவுக்கு ஒரு இன்கம் ஒரு 4 டிஜிட், 5 டிஜிட்ல ஒரு இன்கம் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அது வந்து அந்த மயக்க நிலைக்கு போயிடும். நம்ம இன்கம் எடுத்துட்டோம். அப்புறம் வந்து இந்த உங்க டீம்ல அந்த ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸ் இருப்பாங்க. இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த கொஞ்சம் பெரிய பெரிய லீடர்ஸ் இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட மட்டும் பேசிட்டே இருப்பீங்க. அது என்ன ஆகும்னா, கீழ டெப்த் வரைக்கும் நீங்க போய் பேசாம, கீழ உடைய ஆரம்பிக்கும். கீழ வந்து அந்த வீக் ஆயிட்டே வரும். அது உங்களுக்கு தெரியாது. எப்ப தெரியும்னா, முழுசா அதெல்லாம் போகும்போது தான் உங்க இன்கம் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் தெரிய வரும். இத நம்ம முன்னாடியே தடுக்கணும்னா, நீங்க புது ஆள்ட்ட பேசணும். எனக்கு வந்து இந்த புது ஆள்ட்ட பேசுறது பிடிக்கும். புதுசா ஐடி கிரியேட் பண்ணி, அவங்க கிட்ட பேசணும். அவங்க கேட்கிற டவுட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இருக்கும். நம்ம ஈஸியா நம்மளால அந்த டவுட்ட கிளியர் பண்ண முடியும். அத அவங்க கேட்கும்போது, திரும்பவும் நம்ம சொல்லும்போது, எனக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். புது புது ஆள்ட்ட பேசணும். யாராவது ஐடி கிரியேட் பண்ணாங்க, புதுசா போனாங்கன்னா என்கிட்ட நான் கூப்பிடுங்க நானும் பேசுறேன். அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுவேன். அது 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 ஒரு இன்ட்ரெஸ்ட். அதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். புதுசா ஐடி கிரியேட் பண்ணும்போது, உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாரி அந்த மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரும். அந்த டீம் உடையாம பார்த்துக்கும். எந்த அளவுக்கு நம்ம கீழ இறங்கி புது ஆளுக்கு சப்போர்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்ஓபி அப்பதான் வரும். முடிஞ்ச அளவுக்கு எல்ஓபிக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்ஓபி தான் உங்கள அதிகமா இன்கம் வாங்க வைக்கும். நான் 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 நிஜமா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அதுல ஜாயின் பண்ணும்போது 15,000 சம்பளம் வந்தா போதும்னுட்டு ஜாயின் பண்ணேன். பிரசன்டேஷன் பார்க்கும்போது 15,000 வாங்குனா போதும். ஆல்ரெடி சொன்னேன். 15,000 வந்தா போதும்னுட்டு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் இவ்ளோ பேரு இங்க லேக்ஸ்ல இன்கம் எடுக்குறாங்க. 2,00,000ன்றாங்க, 3,00,000ன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்ப நம்ம ஒரு ஒரு 1,00,000 சம்பளம் வாங்கிடலாமே எனக்கு ஆசை வந்துச்சு. ட்ரீம் அப்பதான் வந்தது. ஆசை வந்துச்சு. ஆசைப்படணும்ல. ஆசைப்படாம எதுவும் கிடைக்காது. அப்ப நீங்க ஆசைப்படுறீங்க, நானும் ரூ. 1,00,000 சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான வழி உங்களுக்கு தானா வரும். நம்மளால இதெல்லாம் பண்ணவே முடியாது. நம்ம எங்க போய் 1,00,000 வாங்க போறோம்? நமக்கு யாரு இந்த 1,00,000 குடுப்பா? அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, நீங்களும் நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. நீங்க ஆசைப்படணும். அப்ப நெறைய ஐடி வந்து கிரியேட் பண்ணுங்க. அடுத்தது, நெறைய பேர் இந்த வெஸ்டேஜ் பண்றதுக்கு ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் ஷையா ஃபீல் பண்றாங்கன்னா, வெளிய போய் சொல்றதுக்கோ, அ இல்ல வீட்ல எதுவும் சொல்றதுக்கோ, ஏதாவது ஒரு மாதிரி பேசிருவாங்க. இப்ப இந்த கம்பெனியா பண்ற, இதுவா பண்ற? நான் பண்ணும்போது எனக்கு நெறைய பேர் அப்படி பேசுனாங்க. ஃபோன் பேசிட்டே நான் ரோட்ல நடந்து போனேன்னு வச்சுக்கங்களேன், ஃபோன் சைக்கோ வரான் பாரு அப்படின்னு கலாய்ப்பாங்க. ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கோவம் வரும். இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி அமைதியா போயிடுவேன். அந்த மாரி அப்ப வெளிய நம்ம இந்த மாரி ஒரு ஒர்க் பண்றோம்ன்னு சொன்னா, ஷையா இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லியே, அது போல ஃபீல் பண்ணக்கூடாது. ப்ரவுடா ஃபீல் பண்ணணும். நம்ம வெஸ்டேஜ் பண்றோம்னு ப்ரவுடா ஃபீல் பண்ணணும். நீங்க ப்ரவுடா ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இந்த ஷைனஸும் தான் நம்மள போய் இன்வைட் பண்ண விடாம தடுக்கும். ஸோ நம்ம நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தர் இருப்பாரு. நம்ம அவர்ட்ட சொன்னா, அவர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு தோணும். ஆனா சொல்றதுக்கு ஒரு ஷையா இருக்கும். பயமா இருக்கும். ஒருவேள நம்மள திட்டிட்டாங்கன்னா, "நீ இன்னுமா இத பண்றன்னு" கேட்டாங்கன்னா, இல்ல நம்ம வீட்ல சொல்லிட்டாங்கன்னா, என்ன பண்றது? சரி இவங்கள விட்டுருவோம். நாம வேற ஆள அப்புறமா இன்வைட் பண்ணிக்கலாம். இல்ல சம்பளம் வாங்குனதுக்கு வந்து இன்வைட் பண்ணிப்போம். ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த மாரி ஸ்கிப் பண்ணவே கூடாது. யார வேணா இன்வைட் பண்ணுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் எவ்ளோ நெகட்டிவ் உங்களுக்கு வருதோ, ஆரம்பத்துல நீங்க எவ்ளோ நெகட்டிவ ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா ஆவீங்க. அந்த ஸ்ட்ராங் தான் உங்கள உடைய விடாம பார்த்துக்கும். முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து வரணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்ட்ராங்னஸ் வரணும். அந்த நெகட்டிவ் வரணும். அது உள்ள இருந்து அந்த ஒரு உருவாகும். அது உருவானதுக்கு அப்புறம் யார் என்ன சொன்னாலும் சரி, நீங்க உங்களுக்கு ஒரு செம்ம பெரிய ஒரு கான்ஃபிடன்ட் வந்துரும். ஒரு ஒரு விஷயமும் நீங்க பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கஷ்டமா தெரியும். பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸி ஆயிடும். அதனால ப்ரவுடா ஃபீல் பண்ணுங்க. ப்ரவுடா ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த வெஸ்டேஜ ரொம்ப சீரியஸா சாதாரணமா பண்ணிட்டு போயின்னே இருப்பீங்க. எப்பயுமே சரி. அப்புறம் எல்லாத்தையும் பண்ற ஒரு ஒரு காமனான ஒரு மிஸ்டேக் நான் சொல்றேன் பாருங்க. மந்த் எண்ட்லயே ஆ இது நம்ம குவாலிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒரு டார்கெட் போட்டிருப்போம். இந்த மந்த் எண்ட்ல பண்ணிரணும்னு சொல்லி. அத வந்து பாதி மாசத்திலே கிவ் அப் பண்ணிருவாங்க. இந்த மாசம் ஆரம்பிக்குதுப்பா, கன்ஸ்டன்சி முடியுது. முடிஞ்ச உடனே பிவிலாம் வந்துரும். மேக்ஸிமம் எல்லாரும் கன்ஸ்டன்சிக்குள்ளயே பிவி வந்துரும். அப்படி வரும்போது, அந்த மந்த் எண்டுக்கு வரைக்கும் போகாம, இந்த 18த்லயோ, இல்ல 20லயோ, இல்ல 16, 17லயோ கிவ் அப் பண்ணிடுவாங்க.
என்னால பண்ண முடியாது. இதுக்கு மேல பாயிண்ட் வராது. குவாலிஃபை பண்ண முடியாது. நீங்க பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணா பிரான்ஸ் அடிக்க முடியாது. வர முடியாது. என்னால பிரான்ஸ் முடிக்க முடியாது. சில்வர் வரணும். சில்வர்னால முடிக்க முடியாது. அவ்வளோ பாயிண்ட் வரல. அப்படின்னு சொல்லி இவங்கள கிவ் அப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தப்ப மட்டும் பண்ணாதீங்க. என்ன ஆனாலும் சரி, மந்த் எண்டுல தான் மேக்ஸிமம் பிவி வரும். உங்களுக்கு மந்த் ஸ்டார்ட்டிங்ல டே 1ல வர பிவி, அதுக்கப்புறம் மந்த் எண்ட்ல தான் பிவி வரும். இது நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இது ஒரு பெரிய சீக்ரெட்டாவே இருக்கு. ஏன்னா, அத ஃபீல் பண்றவங்களுக்கு மட்டும் தான், அத வந்து பார்க்கறவங்களுக்கு மட்டும் தான் தெரியுது. மந்த் எண்ட்ல பிவி வருது. அது ஒரு மேஜிக் மாரி இருக்குன்றது, உங்களுக்கு ஒரு டைம்ல வரும். நம்ப இத அப்பவே பண்ணலையேன்னு உங்களுக்கு தோணும். எனக்கும் தோணுச்சு. எனக்கும் மந்த் எண்ட்ல நெறைய பிவி வரும். ஏன்னா நெறைய பேர் அப்ப அந்த டைம்ல குவாலிஃபை பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். லெவல் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வேலை செய்வாங்க. அப்ப அது நம்மளுக்கு முடிக்காததுனால, நம்ம வந்து கிவ் அப் பண்ணிடுவோம். அது நம்ம சொன்னாலுமே அத அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமான்னு தெரியாது. உங்க அப்ளையன்ஸ் சொல்லுவாங்க, "கிவ் அப் பண்ணாதீங்க, முடியுங்க, பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, விட்றாதீங்க" அப்படின்னு சொன்னாலும், நீங்க ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மனசுக்குள்ள நீங்க பண்ண முடியாதுன்னு நீங்க நெனச்சுட்டீங்கன்னா, அது உங்களுக்கு கஷ்டமாவே போயிடும். உங்களால அத பண்ண முடியாம போயிடும். அதனால மந்த் ஸ்டார்ட்டிங்ல ஒரு கோல் போட்டீங்களா, ஷார்ட் டைம் நான் கோல் சொன்ன மாரி, ஒரு கோல் போடுறீங்க. இப்ப இந்த மாசம் போடுறீங்களா, ஏப்ரல் மந்த் போட்டீங்க. இந்த மாசம் முடியும்போது, நம்ம ஒரு லெவல் போயிடணும். எந்த லெவல் வேணாலும் இருக்கட்டும். எந்த கோல் வேணா இருக்கட்டும். இன்கம் குரோத்ல இருக்கட்டும். இல்ல ஒரு புதுசா ஒரு எல்ஓபி எடுக்கணும் இருக்கட்டும். என்ன டார்கெட் போட்டீங்களோ, அத முடிச்சே ஆகணும். கிவ் அவே பண்ணக்கூடாது. இதுதான் நம்மளோட நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நம்ம வந்து வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணது எதுக்காகன்னா, இன்கம் வாங்கணும்னு தான். கரெக்ட் தானே? இன்கம் வாங்கணும்னு தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு கிவ் அப் பண்றோம்னா, நம்மளோட ஒர்க்கே நம்ம கிவ் அப் பண்றோமே. நம்ம எதுக்கு ஜாயின் பண்ணணுன்றதையும் நம்ம விட்டுட்டு, கிவ் அப் பண்ணிட்டோம். நீங்க கிவ் அப் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக ஸ்டார்ட் பண்ணணுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த மந்த்ல ஒரு கோல் வைக்கிறீங்க. அந்த கோல முடிச்சா உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு டீம் பண்ணியிருப்பீங்க. இந்த இன்கம்ம வச்சு நம்ம ஒண்ணு பண்ணலாம். இல்ல நம்ம இந்த மாசம் ஒரு கோல்டு குவாலிஃபை பண்ணிடுவோம். கோல்டு முடிச்சிருவோம். அந்த கோல்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம அத வச்சு ப்ரமோட் பண்ணுவோம். அதுல வர இன்கம் வச்சு நம்ம இந்த ஒரு ஒரு இது வாங்குவோம். சின்னதா ஏதாவது ப்ராப்பர்ட்டி, ஒரு சின்ன ஒரு ஒரு பொருளோ, ஏதாவது ஒண்ணு வாங்குவோம்னு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. எது எது வேணா இருக்கட்டும். சின்னதா பெருசோ ஒரு பிளான் இருக்கும். அத முடிக்கும்போது, அந்த மாசம் முடியறதுக்குள்ள கிவ் அப் பண்ணும்போது, அந்த பிளான் எங்க போச்சு? எதுக்காக அத ஆரம்பிச்சோம்? எதுக்காக அத கிவ் அப் பண்றோம்? அப்படின்னு நமக்கு தோணவே தோணாது. அதனால மந்த் எண்ட் வரைக்கும் கொண்டு போங்க. ஏப்ரல் மந்த் வைக்கிற கோல ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ள முடிச்சே ஆகணும். மே மந்த்துக்கு புது கோல். ஜூனுக்கு புது கோல். 6 மாசம் முடிஞ்சுது. கண்ண மூடி திறக்கறதுக்குள்ள இந்த 6 மாசம் போயிடும். பாருங்க அது நான் டேஸ்லாம் வேகமா போயிட்டே இருக்கும். இப்பதான் நியூ இயர் வந்த மாரி இருக்கு. அதுக்குள்ள ஏப்ரல் மாசம் வந்துருச்சு. 4வது மாசம் வந்துருச்சு. எல்லா மாசமும் போயிட்டே இருக்கு வேகமா. நமக்காக எதுவுமே ஸ்டாப் ஆக போறதில்ல. இப்ப நீங்க குவாலிஃபை பண்ணல. இப்ப நான் வந்து இந்த மாசம் குவாலிஃபை பண்ணல அப்படின்றதுக்காக, இந்த மாசம் வந்து ஸ்டாப் ஆயி அப்படியே ஸ்டக் ஆயி நிக்காதுல்ல. இந்த படத்துலலாம் வர மாரி. இந்த ஃப்ரீஸ் ஆகாது இந்த டேவே. இவங்க குவாலிஃபை பண்ற மைண்ட் வரும்போது, இந்த லெவல முடிக்கணும்னு நெனைக்கிற மைண்ட் வரும்போது, நம்ம வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் இந்த உலகத்த. அப்படி ஸ்டாப் ஆக போறதில்ல. டைம் போயிட்டே தான் இருக்கும். டைம் வேஸ்ட்டா போயிட்டே இருக்கு. வேஸ்ட்டா போற டைம நமக்காக யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அப்ப வச்ச கோல முடிக்க பாருங்க. பாதியில மட்டும் கிவ் அவே பண்ணாதீங்க. இது உங்க டீம்ல திரும்ப ரிப்பீட்டடா பேசிட்டே இருங்க. திரும்ப திரும்ப பேசிட்டே இருங்க. பாதியில முடிக்க கூடாதுங்க. மந்த் எண்டுல கொண்டு போங்க அப்படின்னு. ஏன்னா இது வந்து வரும். அடுத்தது கன்சிஸ்டன்சி ஆஃபர். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர உங்க டீம்ல வந்து புரமோட் பண்ணுங்க. இதுல வந்து அதிகமான பாயிண்ட் வரும். நெறைய பேர் இத வந்து பண்ணுவீங்க. நெறைய மேக்ஸிமம் கன்சிஸ்டன்சி எல்லாருமே பண்ணுவாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, டே 1லயே பர்ச்சேஸ் பண்ணணும். 2ஆம் தேதி மந்த் ஆரம்பிக்குது. 2ஆம் தேதியே பர்ச்சேஸ் பண்ணிரணும். 100 பிபிஓ நீங்க எத்தன கன்சிஸ்டன்சி பண்றீங்க? 4 கன்சிஸ்டன்சி வரைக்கும் பண்ணணும். நீங்க எவ்வளோ கன்சிஸ்டன்சி பண்றீங்களோ, அத முன்னாடியே முடிச்சிருங்க. உங்க டீம்ல ஜாயின் பண்றவங்கள கன்சிஸ்டன்சி ஆஃபர்க்குள்ள கொண்டு வாங்க. இது வந்து உங்க டீம அசுர வளர்ச்சிக்கு கொண்டு போகும். இது எப்படி வந்து பண்ண வைக்க முடியும்? எப்படி இத புரமோட் பண்ண முடியும்னா, நம்ப பண்ணா பண்ணலாம். நம்ப எப்ப ஆரம்பிக்கிறோமோ, நம்ப இத வந்து கஷ்டம்னு நெனைக்கக்கூடாது. அமௌண்ட் குடுத்து பண்ணணுமா? அதுக்கு நான் கம்மியாவே பண்ணிட்டு போனே. நம்ப ஒரு கன்சியூமரா இல்லன்னு வச்சுக்கங்களேன், நம்ப வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ட கன்சியூம் பண்ணல. கன்சியூமே பண்ணவே இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. கன்சியூமரா இருந்தோம்னா, நம்மளுக்கு ப்ராடக்ட் தேவைப்படும். நம்ம ப்ராடக்ட் வாங்குவோம். நம்ம கன்சியூமரா இல்லாம, இந்த பர்ச்சேஸ தனியா பாக்கறதுனால, இந்த பொருள் வாங்கணுன்றத தனியா பிரிச்சு பாக்கறதுனால தான் நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கஷ்டமா தெரியுது. நமக்கு கஷ்டமா தெரியறதுனால, நம்ம டீம்ல ஜாயின் பண்றவங்களுக்கும், இது நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியல. அப்போ நம்ப வந்து ஃபர்ஸ்ட் கன்சியூமர் தான். இந்த கம்பெனில முதல்ல கன்சியூமர். எனக்கு ப்ராடக்ட் தேவைப்பா. ஹெல்த் சப்ளிமெண்ட், அக்ரியோ, எஃப்எம்சிஜியோ எனக்கு தேவை.
இந்த மாசம் நீங்க தீரப்போகுது. இதை தவிர என்ன எனக்கு வேற ப்ராடக்ட் வேற பிராண்டை யூஸ் பண்ணா எனக்கு பிடிக்கல. இப்போ எனக்கு இப்போ ஹேர் ஆயில் நம்ம ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ண தோணுது. வேற எதை கடையில் வாங்காதான் யூஸே பண்ண முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இந்த சோப்போ சரி, இந்த ப்ரெஷ்ஷோ சரி, சப்ளிமெண்ட் டெய்லி சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன். இந்த நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு வெளியே இருக்கிற ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கு அது தோணுது. ஏன்னா 2-3 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிடுச்சு. நம்ம ப்ராடக்ட்டுக்கு பழகிடுச்சு. வெளியே அந்த ப்ராடக்ட் யூஸே பண்ண முடியல. அந்த மாதிரி நீங்க கன்சியூமரா மாறும்போது இது உங்களுக்கு பெருசாவே தெரியாது. அப்போ முதல்ல கன்சியூம் பண்ணுங்க. ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணுங்க. உங்க டீம்ல வராங்களா, ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட ஃபீட்பேக்கை உங்க குரூப்ல, நீங்க வச்சிருக்க குரூப்ல, இல்ல நீங்க உங்க டீம்ல பேசும்போது வாரத்துல 1 நாளோ 2 நாளோ அது அந்த ப்ராடக்ட் ஃபீட்பேக்கை பத்தி பேசுங்க. ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சா, எப்படிங்க இருந்துச்சு, புதுசா வாங்கினவங்ககிட்ட கேளுங்க. சப்ளிமெண்ட் ப்ரோமோட் பண்ணுங்க, அக்ரி ப்ரோமோட் பண்ணுங்க. எது அவங்களால புதுசா ஜாயின் பண்ணும்போது அவங்களால ஈஸியா கன்சியூம் பண்ண முடியுமோ அதை அவங்ககிட்ட கொடுங்க. ப்ராடக்ட் ஃபீட்பேக் கேளுங்க. அந்த ஃபீட்பேக் கேட்கும்போது அவங்க சொல்லும்போது அந்த லைன்லயோ இல்ல உங்க கூடவோ புதுசா ஜாயின் பண்ணவங்களோ ஆல்ரெடி இருக்கிறவங்களோ இருக்கணும். அந்த லைன்ல இருக்கணும். அந்த ஃபீட்பேக் அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஆம், தெரியணும். ஓ இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி. இந்த ஃபீட்பேக் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் உங்க டீம்ல. உங்களுக்கு வர வேண்டிய பிவி வர்றதுக்காக. இது உங்களோட கிரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்க எப்படி வேணா பண்ணலாம். ஆனா இந்த ப்ராடக்ட் ஃபீட்பேக்ன்றது கண்டிப்பா உங்க டீம்ல இருந்தே ஆக வேண்டிய ஒரு விஷயம். நீங்க யூஸ் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், வச்சிருப்பீங்க. அந்த குரூப்ல நீங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ட பத்தி டெய்லி ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல வாரத்துல ஒரு 3 நாள் ஒரு 3 ப்ராடக்ட்ட பத்தியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. அத பார்த்து சில பேரு வாங்கணும்னு நினைப்பாங்க. இது அப்படியே ப்ரோமோட் ஆயிட்டே போகும். இத அப்படியே கொண்டு வந்து கன்சிஸ்டன்சில நீங்க மாத்த முடியும். கன்சிஸ்டன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்குற 1 வவுச்சர், 2 வவுச்சர். இப்ப நான் மாசமே எனக்கு 2 வவுச்சர் வாங்குவேன். நான் 2 கன்சிஸ்டன்சி பண்றேன். 2 வவுச்சர் வருது. 2 வவுச்சர் எடுத்து என் டீம்ல நான் வாங்குன ப்ராடக்ட்ட வந்து ப்ரோமோட் பண்ணுவேன். இங்க பாருங்க இவ்வளவு ஃப்ரீ ப்ராடக்ட் வந்திருக்கு. ரூ. 5000 கிட்ட எனக்கு ஃப்ரீயா ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறேன். அப்படின்னு சொல்லி நான் ப்ரோமோட் பண்ணுவேன். என் குரூப்ல ஷேர் பண்றேன். அத பார்த்துட்டு ஃப்ரீயா இவ்வளவு தூரம் ப்ராடக்ட் குடுக்குறாங்களான்னு சொல்லி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு தோணும். அப்போ அந்த மாசம் மாசம் அந்த கன்சிஸ்டன்சி பண்றவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இந்த கன்சிஸ்டன்சி பண்றவங்களோட எண்ணிக்கைய வந்து நீங்க அதிகமாக்கிட்டே வாங்க. மாசம் மாசம் கண்டிப்பா அது வந்து அதிகமாகும். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, அது வந்து பிக்கப் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகலாம். கண்டிப்பா ஒரு நாள் பிக்கப் ஆகும். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கன்சிஸ்டன்சி பண்றேன். 3 வருஷமா கன்சிஸ்டன்சி பண்றேன். என்கிட்ட இருக்கிற வவுச்சர் எல்லாமே 3 வருஷத்துக்கான வவுச்சர் இருக்கு. என்னால இப்பயும் அத ஷேர் பண்ணி காட்ட முடியுது. நான் அந்த பிரான்ஸோ, சில்வர் டைம்ல கன்சிஸ்டன்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னால இப்ப என்ன காட்ட முடியுதுன்னா, அந்த டைம்ல தான் நான் கன்சிஸ்டன்சி பண்றேங்க. பாருங்க இவ்வளோ வவுச்சர் வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொல்லி நான் மீட்டிங்லயோ, நான் வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணியோ, இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து குரூப்லயோ என்னால போட்டு சொல்ல முடியுது. அப்போ இப்ப இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும்னா, இவங்க அப்பல இருந்தே பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க டெவலப் ஆனாங்க. அப்படின்றது அவங்களுக்கு சப்கான்ஷியஸா தோண ஆரம்பிக்கும். இப்ப என்கிட்ட ஒரு 2 வவுச்சர் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு. இப்ப 8 மாசம் தான் ஆகுது அந்த வவுச்சர் வந்து. இவங்க இப்பதான்ப்பா ஆரம்பிச்சுக்கிறாங்க கன்சிஸ்டன்சி. 2 வச்சு தான் வச்சிருக்காங்க. அப்ப அது அது வந்து அப்ப அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அப்போ வந்து அது பிக்கப் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க விடாம பண்ணிட்டே வரணும். கன்சிஸ்டன்சி ஆஃபரையுமே கன்சிஸ்டன்ட்டா விடாம தான் பண்ணணும். இந்த பிசினஸ் நம்ம எப்படி கன்சிஸ்டன்ஸா விடாம பண்றோமோ, அந்த மாரி கன்சிஸ்டன்சி ஆஃபரையுமே விடாம பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற கோலு, இந்த இது ப்ராடக்ட், இந்த பிவி, இது எல்லாமே பிரிச்சு பார்க்காம, இது வந்து நம்மளுக்கு இருக்க ஒரு பார்ட். நீங்க அச்சீவ் பண்றதுக்கு, நீங்க இன்கம் வாங்குறதுக்கு, இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இத வந்து ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால கண்டிப்பா இத வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவா இருந்தாலும் சரி. நம்ம வந்து கிவ் அப்பே பண்ணக்கூடாது. இப்ப ஆரம்பிக்கிறோம். எத்தன வருஷம் ஆனாலும் சரி. நான் என் டீமுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்க 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 30,000 இன்கம் வாங்குறீங்க. அந்த 30,000 இன்கம் அப்ப உங்களுக்கு யார் குடுப்பாங்க? எங்கேயாவது உங்களால வாங்க முடியுமா? கஷ்டம் தானே! நீங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் 20,000 இன்கம் வாங்குறீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் கூட 20,000 இன்கம் யார் குடுப்பா? இது நான் ஆரம்பத்துல எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம். 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் 20,000 இன்கம் வாங்குனாலுமே, இந்த 20,000 இன்கம் யார் குடுப்பா? இப்ப நான் காலேஜ் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். நான் திருப்பி இப்ப காலேஜ் படிக்க தான் போறேன். அது எனக்கு பிரச்சனை இல்ல. எப்ப வேணா படிக்கலாம். அப்ப இந்த லைஃப் எப்படி வந்திருக்கும்? அப்ப அந்த சில டைம்ல நம்ம எடுக்கிற சில கரெக்ட்டான முடிவு, நடக்கிற எல்லா விஷயமும் நல்லது தான் நடக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயமும் நடந்ததுனால தான் என்னால இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. அதனால எல்லாமே மனசுல வச்சுக்கோங்க. அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணணும்னு வந்தாச்சு. வொர்க் பண்ணணும்னு வந்தாச்சு. நம்ம சும்மா ஸ்லோவா நம்ம பண்ணிக்கிட்டு, நாளைக்கு பண்ணலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு, இல்ல மீட்டிங் முடிஞ்சோனே போயிட்டு நம்ம வேலைய பார்த்துக்கிட்டு எதுவுமே பண்ணக்கூடாது. வந்தோமா அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கணும். இன்னொரு நான் சக்சஸ் பண்ணதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் என்னன்னா,
அந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல வீடியோவோ டிவியோ இதெல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். இப்போ டிவியில் கிரிக்கெட் ஓடுதுன்னா கிரிக்கெட்லாம் பார்க்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸு கூட இப்போ ஆரம்பத்தில் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் காரணமும் தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வேலைக்கு போகிறது, ஒர்க்குக்கு போகிறதெல்லாம். இப்போ அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. ஏன்னா எல்லாரும் இதில் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அவங்க ஏதாவது ட்ரிப்பு போவாங்க, வெளியே போவாங்க. என்ன கூப்பிட்டா வரலன்னுவேன். ஒவ்வொரு டைம் கூப்பிட்டு பார்த்துட்டு இது எப்பயுமே வரமாட்டான்னு சொல்லி அப்படியே ஃபுல்லாக விட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யார்ட்டையும் பேசுறதில்ல. இந்த மாதிரி எனக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இந்த தியாகம் உங்களுக்கு வந்து உங்க லைஃப்லயே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். இந்த தியாகம் தான். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. அது எதுக்காக பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு விஷயம் இருக்கு. வெஸ்டேஜுக்காக நீங்க பிடிச்ச விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. அதை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அதுவே டபுளா வரும். நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க, தியாகம் பண்றீங்க, இல்ல நல்ல விஷயம் பண்றீங்க, அதை விட டபுள் மடங்கா உங்களுக்கு திருப்பி வரும். அதை நம்புங்க. நம்பி லாஸ்ட் வரைக்கும் வெஸ்டேஜை விடாம பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் பண்ண முடியும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாஷா சாருக்கு தேங்க்யூ சார். நான் பேசுனவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. கண்டிப்பா நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ விஷுவல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மிஸ்டர் நவீன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். சச் அ வண்டர்ஃபுல் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வெரி யங் ஏஜில் அவர் எடுத்த ஒரு சரியான டிசிஷன் இன்னைக்கு அவரை ஒரு மிகப்பெரிய லைஃப் சைக்கிள்குள்ளே போயிருக்கு. ஸோ என்கிட்ட ஒரு 2 கொஸ்டின் மட்டும் தான் இருக்குது நவீன் பிரதர். ஸோ உங்களோட நிறைய ரிஜெக்ஷன்ஸ், ஸோ நீங்கள் ஒரு பர்டிகுலர் மந்த்ஸ் வரைக்கும் உங்கள் பொசிஷனை நீங்கள் லைக் லெவல் கூட மெயின்டைன் பண்ணலை, அண்ட் யங் ஏஜில் ஸ்டார்ட் பண்ணதுனால நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு, அண்ட் நிறைய லைஃபோடைய பெயின்ஃபுல்லான ஸ்டோரிஸ்க்கு அப்புறம் தான் அவங்க லைஃப் வந்து சேஞ்சஸ்குள்ளே வந்திருக்கு. ஸோ இப்படி நடக்கும் பொழுது யூஸ்வலாக இங்கே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம், இந்த ஏஜில் நான் இந்த பிஸ்னஸ் எடுக்கலாமா, இந்த ஏஜில் நான் இந்த பிஸ்னஸ் எடுத்தா என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுமா, இந்த ஏஜில் என்னால் ஒரு லீடராக கிரியேட் ஆக முடியுமா, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்கள் நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கலாம், ஜூமில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்கு. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு வெஸ்டீஜில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே நம்மளோட குழந்தைகள், நம்மளோட கூட இருக்கவங்க, இந்த ஏஜ் பீப்புள் இதுக்குள்ள ஏன் கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அப்படி யோசிக்கும் போது நவீன் ப்ரோ, இந்த ஏஜ்ல இந்த பிஸ்னஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேலிடு பாயிண்டா நீங்க என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஓகே சார். இதுக்கு ஒரு 2 ஆன்சரா சொல்லலாமா சார்? 2 யா விஷயம் இருக்கு. ஷூர். ஓகே. ஒண்ணு என்னன்னா என்னோட பர்சனல் லைஃப். பர்சனல் லைஃப்ல நான் என்னோட எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடில இருந்தே நான் கஷ்டப்பட்டு தான் வளர்ந்துருக்கிறேன். இங்க எல்லாருமே ஹாப்பியா இருக்கும்போது விளையாடுற டைம்ல எதுவுமே பண்ணாம வேலைக்கு போய்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அப்போ அந்த காசோட அருமை எனக்கு புரிஞ்சிச்சு ஆரம்பத்திலேயே. ஒரு ஒரு ₹100 சம்பாதிக்கிறது கூட எவ்வளவு கஷ்டம், இவ்வளவு கஷ்டப்படுறாங்க வெளியே அப்படின்னு. அப்போ விஸ்டேஜ் மாதிரி எனக்கு ஒன்று கிடைக்கும் போது எனக்கு அது ஒரு காரணம். அப்புறம் இன்னொரு காரணம் என்னன்னா, விஸ்டேஜ்ல நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற அந்த கம்பெனி பிளான், ஒரு ஒரு டைம் அந்த யாருக்கு சப்போர்ட், நான் இந்த மீட்டிங்ல சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட், அப்ப இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாமே கரெக்டா இருக்கு. நம்ம மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும். வேற எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ளைன் சப்போர்ட்டோ, டீமோ, கம்பெனி எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்ப இதை விட்டுட்டு போறதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது. இன்னொன்னு வந்து இங்க நிறைய பேர் நெகட்டிவா ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்லவே தெரிஞ்சுக்கணும். நான் 19 வயசுல ஜாயின் பண்ணும்போது 90ல ஜாயின் பண்றேன். நான் சொல்றத ஒருத்தவங்க கூட கேட்க மாட்டாங்க. இவனுக்கு என்ன தெரியும்? இவன் சொல்ற இன்வைட் பண்ணா கூட இவனுக்கு என்ன தெரியும் கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல ஒருவேளை நான் வெளியே வந்துட்டேன்னா இவங்க சொன்னது உண்மையாயிடும். அப்புறம் அதுக்கு வந்து நான் என்ன ஆன்சர் பண்ண முடியும்? நாங்க தான் அப்பவே சொன்னோமே, நீ உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி, அதையும் அப்படி பேச தான் போறாங்க. அத நான் ட்ரை பண்ணிட்டு போயிடலாமே. ஒரு நஷ்டமும் கிடையாது. நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணல. நான் ஒரு ₹1,00,000 நான் இன்வெஸ்ட் பண்ணா தான் வெஸ்டேஜ் பண்ண முடியும்னா, நான் ஜாயினே பண்ணியிருக்க போறதில்ல. இப்ப என்ன மாரி ஆள் யாரும் ஜாயின் பண்ண மாட்டாங்க. அந்த அந்த ஒரு விஷயம் கிடையாது. ஜாயினிங் ஃபீஸ் இல்ல. ட்ரை பண்ணி பார்ப்போம். வெளிய போய் நான் வாயால போய் யார்ட்டயாவது நான் சொல்றேன், வெஸ்டேஜ் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னா, அதுவுமே காசு கிடையாது. அது எனக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அந்த காசு. அதுக்கு தான் இங்க எல்லாருமே போராடுறாங்க. இப்ப எங்க ஊர பொறுத்தவரைக்கும், கவர்மெண்ட் வேலை ஒரு 4, 5 பேர் பண்றாங்க. 30,000 இன்கம் வாங்குறான். அத தாண்டி 30,000க்கு மேல யாருமே இன்கம் கிடையாது. அப்பலேருந்து இப்போ வரைக்கும். அப்ப இப்படி இருக்கும்போது லேக்ஸ்லயுமே இன்கம் வாங்க முடியும் அப்படின்னும்போது நான் கிவ் அப் பண்ணாம நான் வந்து பண்ணிட்டேன். இதான் சார் ரீசன். யா வெரி குட், தேங்க்யூ. ஸோ இதில் இருக்க ஒரே விஷயம், த வேல்யூ ஆஃப் மணி. யாருக்கு அந்த வேல்யூ ஆஃப் மணி புரியுதோ, ஸோ அவங்க கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏஜ் ஒரு தடை இல்லைங்கிறதுக்கான ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் நீங்கள் நவீன் பிரதர். செகண்ட் திங் நவீன் பிரதர் இஸ் த ஃபைனல் ஒன்.
இன்னைக்கு 1 lakh ப்ளஸ் இன்கம் வரும்போது உங்க ஃபேமிலி இன்னைக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. அண்ட் உங்க லைஃப் இன்னைக்கு சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. நான் இழந்த படிப்பை கூட என்னால் மறுபடியும் எடுத்துக்க முடியுங்கிற தாட்ஸும் உங்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு இன்கம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த இன்கம் உங்களுக்கு இது போதுங்கிற எண்ணத்தை கொடுத்துச்சா, இல்ல இதை தாண்டி இன்னும் போகணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கா? இல்ல சார். இதுக்கப்புறம் இன்னமும் பண்ணணும்னு தான் சார் இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா இப்ப எனக்கு போதும்னு நினைச்சிருந்தேன்னா, நான் நெறைய பேர பார்க்குறேன். ஏன்னா அதுவும் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களோட மிஸ்டேக்குமே அதுக்கு ஒரு காரணம். ஏன்னா அவங்க போதும்னு நினைக்கிறதுனால அது குறைய ஆரம்பிக்குது. அவங்களால மெயின்டெயின் பண்ண முடியல. கஷ்டமா இருக்கும். அப்போ அது போதும்னு நினைக்கக்கூடாது. இன்னமும் ஒர்க் பண்ணணும். நான் இந்த மீட்டிங்ல சொன்ன மாரி நான் இன்னமும் இன்வைட் பண்றேன். புதுசா எல்ஓபி எடுத்தேன். நான் 3 லேக் தான் காட்டுனேன். இப்ப நான் புதுசா இன்னொரு எல்ஓபி எடுத்திருக்கிறேன். இந்த இந்த போன இயர்ல. எப்படி நான் புது லெக்க போட்டு புதுசா எல்ஓபி எடுத்து அத குவாலிஃபை பண்ண முடிஞ்சதோ அந்த ஒரு மைண்ட் செட். அப்ப எனக்கு இன்னமும் போகணும்னு ஹையஸ்ட் கோல் ஒண்ணு இருக்கு ட்ரீம். அந்த ட்ரீம முடிக்கிற வரைக்கும் ஒருவேள அத முடிச்சா கூட எனக்கு இன்னமும் போகணும்னு தான் தோணுமே தவிர, அதுக்கு ஸ்டாப்பே கிடையாது. கண்டிப்பா மேல மேல போயே ஆகணும். அது ஜிஎஸ்டிக்கு பேயர் ஆகணும். அந்த மாரி ஒரு அடுத்தடுத்த கோல் ஒண்ணு இருக்கு. வெரி குட் ப்ரோ. பிகாஸ் ஏன் இந்த கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா, நீ நிறைய பேர் நாங்கள் வெஸ்டீல்ல பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட இன்கம்க்கு அப்புறம் உங்க இன்கம் குறைய ஆரம்பிக்குது. பட் இன்னைக்கு ஒரு இன்கம் ஸ்டேபிளா லாஸ்ட் 2 இயர்ஸா 1 lakh ப்ளஸ் உங்களால் வைக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் வெரி குட் அண்ட் ரியலி அப்ரிஷியேட்டபிள் அண்ட் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு இங்கே வெஸ்டீஜ் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே சொல்லக்கூடிய நிறைய டிப்ஸ் வந்து நவீன் பிரதர் நம்மள்ட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் செக்ஷன். ஸோ கண்டிப்பாக வெரி சூன் உங்களை அடுத்த பொசிஷன்லையும் அண்ட் அடுத்த மிகப்பெரிய இன்கம்லையும் மீட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு ஒண்டர்ஃபுல்லாக டீம்ஸில் அவங்க மீட் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். விஷ் யூ வெல். இந்த ப்ரோக்ராமோட யூடியூப் லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதர் ஜூமில் கனெக்ட் ஆக முடியாதவங்களுக்கு மறுபடியும் இந்த யூடியூப் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் டிஜின் நியூஸ் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் இன்னைக்கு. ஸோ லாஸ்ட் 7 days we are in Delhi, me and Ashok sir. We got lot of informations. ஸோ இன்னைக்கு லாஸ்ட் 7 நாள் மறக்க முடியாத நாட்கள். ஸோ பாலி சார், கன்வர் சார், தீபக் சார் கூட நிறைய கான்வகேஷன்ஸ் அண்ட் நிறைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபியூச்சரிஸ்டிக்கல் பிளானோட வெஸ்டீஜ் இருக்காங்க. வெஸ்டீஜ் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் 2060 2060 என்ன பண்ணலாங்கிற பிளானை இன்னைக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் வச்சுட்டு இருக்காங்க. 2030க்கான கோல் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான ஆக்டிவேஷனும் நாங்கள் ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன் இன் ஃபியூச்சரில் வெரி சூன் ப்ராடக்ட் ரிலேட்டட், பிளான் ரிலேட்டட், தென் உங்களுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்களை வெஸ்டீஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ்குள்ளே போகிறதுக்கான நிறைய மூமெண்டமோடு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ வெரி சூன் வெஸ்டீஜ் வில் பி க்ரோ இன் 2030 $1 billion கம்பெனி. ஸோ இதுதான் கோலாக ஃபிட் பண்ணியிருக்கோம். இதுக்கான எக்ஸிக்யூஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. லாஜிக்கலாக இது எப்படி அச்சீவ் பண்ணுறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாடி சார் கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய மோட்டிவேஷனோட இந்த இயர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மோட்டிவேஷன் உங்களுக்கு நம்புகிறோம். அண்ட் நிறைய ஜென்சி ஜென்ரேஷன் நம்மளோட வெஸ்டீஜில் பேக் போனாண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டெக்னிக்கல் அப்டேட், நிறைய விதமான டெக்னாலஜி அப்டேட்ஸோட வெஸ்டீஜ் இருக்காங்க. அது நல்லாவே இந்த மீட்டிங்கில் எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இதை உங்கள் இடத்துல ஷேர் பண்ணிக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். விஷ் யூ வெல். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து எனக்கு இன்னைக்கு ஏஎஸ்எம்மாக வெஸ்டீஜில் தமிழ்நாடு ஹேண்டில் பண்ண வாய்ப்பு கொடுத்த அசோக் சாருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தெரிஞ்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம். தேங்க்யூ ஸோ மச்.